புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம் என்று சொன்ன புரட்சி கவி பாரதிதாசனின் அந்த புதுமையான சிந்தனையை இந்த இனிப்பாக தொடங்கி இருக்கக்கூடிய 2019 என்ற புத்தாண்டில் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று பாரதிதாசன் அன்று விரும்பிய அந்த புத்துலகை படைக்க இந்த 2019 நாம் அனைவரும் சூளுரைப்போம். ஒரு புது வருஷம் தொடங்கின உடனே நம்மளுடைய வீடுகளில் பெரும்பாலும் புது டைரி கொண்டு வந்து நிறைய பேர் கொடுப்பாங்க. காலண்டர் ஒரு 25 காலண்டர் கிடக்கும். எதை மாற்றுறதுன்னு முடிவு பண்ணுறதுக்குள்ளே அந்த வருஷமே முடிஞ்சு போயிடும். சில பேர் வாங்கின காலண்டரை மாட்டாமே வச்சுருப்பேன். 20 டைரி வச்சுருப்பேன், ஒன்றை கூட எழுதியிருக்க மாட்டேன். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் 2 கிடியாரம் மாட்டியிருப்பேன். ஒன்று ஒரு டைமை காட்டிக்கிட்டு இருக்கேன். ஒன்று 20 நிமிஷம் லேட்டாக போவேன், ஒன்று 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன், ஒன்று கரெக்ட் டைம் காட்டிக்கிட்டு இருக்கேன். எது கரெக்ட் டைம்னு முடிவெடுக்க முடியாமல் 25 கிடியாரத்தை கட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாமல் கையில் எல்லோரும் வாட்ச் கட்டியிருப்பேன். இவ்வளவு வாட்ச் இருந்தாலும் நேரத்தை நம்ம மாற்ற முடியாது. ஏதாவது ஒரு கிடியாரத்தை தான் ஃபாலோ பண்ண முடியும். அது மாதிரி புதுமையாக எல்லோருடைய மகிழ்ச்சியோடும் தொடங்கி இருக்கக்கூடிய 2019 என்ற இந்த புத்தாண்டு இப்படி மகிழ்ச்சியாக தொடங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமது குடும்பத்தையும் சமுதாயத்தையும் பற்றி சிந்திப்பதற்கான ஒரு அற்புதமான தலைப்பு. காரணம், மக்களில் 3 வகை இருப்பான். ஒரு குரூப்பு பார்த்திங்கன்னா சிந்திக்காமல் செயல்படுறவன், இன்னொரு குரூப்பு சிந்திச்சுக்கிட்டே இருப்பான், செயல்பட மாட்டான், 3வது குரூப்பு சிந்திக்கவும் செய்வான், செயல்படவும் செய்வான். இதில் நீங்கள்லாம் எந்த குரூப்புன்ட்டு இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கணும். சிந்திக்கவும் செயல்படவும் யார் சரியாக செய்கிறார்களோ அவர்களால் தான் இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கும். அதுக்கு வேறு யாரையும் உதாரணம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிந்தனையும் செயலும் 50-50 என்ற சதவீதத்தில் இருந்ததால் தான் இது இந்த அறிவாலயத்தின் வாசலிலே கம்பீரமாக உருவச்சிலை அல்ல, உயிர் சிலையாக இன்று நமக்கு மிகப்பெரிய கௌரவத்தையும் மரியாதையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய சிந்தனையும் செயலுக்கும் எவ்வளவோ எடுத்துக்காட்டுகளை இன்றைக்கி சொல்ல முடியும். எத்தனையோ நாடுகளில் சிலை வைத்தார்கள். ஆனால் நமது தமிழனின் பெருமையை உலகறிய செய்த வள்ளுவனுக்கு அந்த கன்னியாகுமரி கடற்கரையில் 133 அடி சிலை வைத்தது அவருடைய சிந்தனையும் செயலும் எப்படி இருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு. நிறைய சொல்லிகிட்டே போனான். சில பேர் பார்த்தீங்கன்னா மற்றவங்க தொடங்கி வச்ச திட்டத்தை இது மற்றவங்க ஆரம்பித்து நடத்தி முடித்த திட்டத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கிறதே வேலையாக இருக்கும் ஒரு கோஷ்டிக்கு. சிந்தனையும் செயலும் ஒன்றாக இருக்கணும். அதனால தான் அந்த சிலை உருவச்சிலை அல்ல, உயிர் சிலை. அந்த சிலையை செதுக்கி அந்த சிற்பி மரியாதைக்குரிய ஐயா ஸ்தபதி தீனதயாளன் அவர்களிடம் கேட்டபோது, அந்த சிலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் கூட நான் இருந்த நாட்களை நினைத்து நினைத்து அவருடன் இருந்த மகிழ்ச்சியான நினைவுகளை நினைத்து கொண்டே அந்த சிலையை செய்தேன். அதனால்தான் அது உயிர் துடிப்புள்ள சிலையாக வந்தது அப்படின்னு சொல்லி அந்த சிலை வடித்த தீனதயாளன் ஐயா சொன்னார். இன்னொரு சிலையும் நம்மளுக்கு தெரியும். சிலையை செய்ய சொன்ன ஆள் சொல்லியிருக்கேன், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல மாப்பிள்ள, நாங்கள் சொன்ன நாளில் நீ செஞ்சு கொடுத்துறேன்னு. அவன் ரூபாயை நினச்சிக்கிட்டே செஞ்சுருக்கான். அதனால தான் அந்த சிலை யாரை நினச்சி செஞ்சானோ அந்த மாதிரியை தவிர மற்ற எல்லாது மாதிரி இருந்தது. காரணம், ரூபாயை நினச்சிக்கிட்டே செஞ்ச சிலை. உணர்வோடு செய்யப்பட்ட சிலை உயிர் சிலையாக இருக்கிறது. பணத்தை மனதில் வைத்து கொண்ட சிலை எப்படி இருக்கிறது என்று நமக்கே தெரியும். ஒரு சிலை செய்வதை கூட மனம் ஒப்பி செஞ்சால்தான் அந்த செயல் நன்னா இருக்கும். ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தெரு கூட்டுவார்.
கூட்டுறப்ப ஒரு பாட்டு பாடிக்கிட்டே கூட்டிகிட்டு போவார். ஒரு தெரு கூட்டக்கூடிய வேலையை கூட அந்த சகோதரன் பாட்டு பாடிக்கொண்டே மகிழ்ச்சியாக செஞ்சான்னா அவனுக்கு ஏதியா வியாதி. ஆனால் இன்னைக்கு மார்கழி மாதம் கச்சேரிகளாக நடந்துக்கிட்டு இருக்கேன். எங்கே பார்த்தாலும் மார்கழி உற்சவம், சென்னையில் திருவையாறு, எங்கே பார்த்தாலும் சங்கீத கச்சேரி தான். சங்கீதத்துக்கு நாங்கள்லாம் விரோதி இல்லை, நான்லாம் ரசித்து கேட்பேன். ஆனால் அந்த பாடுறவங்க பாருங்கள், சில பேர் இசையினுடைய இலக்கணத்தில் என்னன்னா, பாடும்போது முகம் அழகாக இருக்க வேண்டும், பாடும்போது முகம் கோரமாக இருக்கக்கூடாது. ஆனால் சில கச்சேரியில் சில பேர் பாடுறப்ப அந்த முகமும் கையும் படுற பாட்டு, வெங்காயம் அறுக்குறாங்க, சல்லடை சலிக்கிறேன், பால் கறக்குறேன், இப்போ கசக்கி புளிகிறாங்க, దొర్రగుణ ఇటువంటి సేవ, దొర్రగుణ ఇటువంటి సేవ. ரவை ஜலிக்கிறாரு அரை மணி நேரம், பால் கறக்கிறாரு, முறுக்கு புளிகிறாரு, அதிரசம் புளிகிறாரு. அவர் பாடுறத பார்த்தா ஏதோ வகுத்தில் அடி வயிற்றுல ஏதோ வயிற்று கடுப்பில் பாடுற மாதிரியே இருக்கும் சில பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா. சின்னஞ்சிறு கிளியே பாரதியார் கேட்டார்னா அசந்துருவார். ஏண்டா நான் எவ்வளோ அழகாக எழுதின ஒரு பாட்டை அடிவகத்தில் ஏதோ வகுத்துக்கெடுப்பு வந்த ஆள் மாதிரி இப்படி பாடாட்டி என்ன? முகங்களையும் கைகளையும் கோரமாக வச்சுக்கிட்டு சில பேர் பாடுறதை பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு செயலை யார் உணர்வோடும் நல்ல மனநிலையோடும் செய்கிறார்களோ அந்த செயலுக்கு உண்மையிலே அருமையான பலன் கிடைக்கும். இன்னைக்கு பாருங்கள், ஒவ்வொரு வீடு இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு வீட்டினுடைய மகிழ்ச்சியை தீர்மானிப்பது பொறுப்புள்ள ஆண்களா சகிப்புள்ள பெண்களா? அதுதான் தலைப்பு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பல கடமைகள் இருக்குது. அதில் ஆண்களுடைய பொறுப்புணர்வு மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறதா, அல்லது பெண்களின் சகிப்புணர்வு ஒரு மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறதான்னு பேசுகிறதுக்கு 6 பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமான பேச்சாளர்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் நடந்திருக்கிறது. 4 மாநிலங்களில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஆட்சியில் பதவியேற்றவுடன் முதலமைச்சர்கள் எல்லோரும் விவசாயிகளுடைய அனைத்து கடன்களையும் ரத்து செய்து கையெழுத்திட்டிருக்கிறார். இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற 4 முதலமைச்சர்கள் அந்த மாதிரி விவசாய கடன்களை முழுவதும் ரத்து செய்த முதல் கையெழுத்தை போட்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர் யார் என்றால் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். ஆட்சிக்கு வந்த முதலில் கையெழுத்து போட்டு கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி விவசாயிகளுடைய கடன்களை அவர் ரத்து செய்தார். ஆனால் இன்னைக்கு இருக்க தமிழக அரசுகிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, கஜா புயலில் பாதிக்கப்பட்ட அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கடனையாவது ரத்து பண்ணுங்கய்யா அப்படிங்கிறதுக்கு கூட இன்னைக்கு அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த புத்தாண்டிலே இந்த அரசாங்கம் விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து ரொம்ப அழகாக பேசுகிறதுக்கு 6 பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க. முதலாவதாக, ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது பொறுப்புள்ள ஆண்களா சகிப்புணர்வுள்ள பெண்களா என்ற அணியில் பொறுப்புள்ள ஆண்களே என்ற அணியை தொடங்கி வைத்து உங்களுடைய பலத்த கரவொலியோடு வருகிறார் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். மேடாக இருந்தாலும் பள்ளமாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் எந்த மண் எந்த நிலம் மகிழ்ச்சியோடு உயர்வாக விளங்கும் என்றால் நல்ல பண்புடைய பொறுப்புணர்வுள்ள ஆண்கள் இருக்கக்கூடிய இடம்தான் என்று ஒரு பெண்பார் புரவலான ஔவையாரே சொல்லிவிட்ட பிறகு இங்கே 2 ஆண்கள் குடும்பத்தினுடைய மகிழ்வுக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெண்கள் என்று பேச வந்திருக்காங்கன்னா அடி ரொம்ப பலமாக விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் சொன்னார், ஐயா திருவள்ளுவரை விட பொண்டாட்டி பெரிய ஆள்னா எப்படியான்னு கேட்டேன். அவர் 2 அடியில் உலகத்தை திருத்தினாரு, பொண்டாட்டி ஒரே அடியில் பொறி கலங்க வைக்கிறா அப்படின்னு அவன் சொல்கிறான். எந்த அளவுக்கு பாருங்க. யதார்த்தமாக போகும்போது நம்ம சில வாசகங்கள்லாம் பார்ப்போம். ஐயா கூட பார்த்துருப்பீங்க, நிறைய ஆட்டோக்களில் ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சீறி வரும் பாம்பை நம்பு, சிரித்து வரும் பெண்ணை நம்பாதே என்று. நான் அந்த ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டு அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டேன், என்ன ஏன் இப்படி ஒரு வசனத்தை பின்னாடி எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு.
எல்லாம் கல்யாணத்தால் ஏற்பட்ட பாதிப்பு தான் சார், அது வெளியில் ஓப்பனாக சொல்ல முடியல, இப்படி எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு அவர்கள் பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்தாக வேண்டும். இப்போ ஒரு தமிழகத்தினுடைய முன்னாள் பெண் முதல்வர் மக்களுக்கு 1 ரூபாய்க்கு இட்லியை போட்டார். மக்களுக்கு போட்டது 1 ரூபாய்க்கு இட்லி. ஆனால் அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிஷனாக இருந்தப்போ 1 கோடிக்கு மேலே இட்லி சாப்பிட்ருக்காரு. இது இட்லி அவர் மட்டும் சாப்பிட்டாரா அல்லது கூட வந்த படை எத்தனை பேர் அதை இட்லி தின்னானா எனக்கு தெரியல. அதாவதுங்க டாக்டர், 75 நாளில் 1 கோடியே 17 லட்சத்துக்கு சாப்பிட்ருக்காங்க. அதை 75ஆல் வகுத்தா 1,35,000 ரூபா வருது ஒரு நாளைக்கு. என்னதான் தின்னாலும் 1,35,000 ரூபாய்க்கு என்னதான் திங்கிறது? பிரியாணி ஃபுல்லு ஒரு காலையில் 5, மத்தியானம் ஒரு சிக்கன் பிரியாணி, 5 ஸ்டார் ஹோட்டலில், 7 ஸ்டார் ஹோட்டலில், ஸ்விம்மிங் பூல் எல்லாம் நீச்சல் அடிச்சுக்கிட்டே சாப்பிட்டு எவ்வளோதான் சாப்பிட்டாலும் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 1,35,000 ரூபாய்க்கு எப்படித்தான் திங்கிறது? தங்க இட்லி கோப்பரையில் இட்லி சுட்டா கூட அவ்வளவு செலவாகாது. அது என்னன்னு தான் இந்த கணக்கில் நம்ம சேர்க்கறதுன்னு தெரில. நடுவர் அவர்களே, ஒரு முன்னாள் பெண் முதல்வர், அதில் 45 லட்சம் பாக்கி வேற வச்சிருக்காங்களாம். இட்லி சுட்டவனுக்கே கடன் வச்ச ஆளுங்க நம்ம ஆளுங்க. கறக்கிறது உலக்கு பால், உதைக்கிறது பல்லு போகன்ற மாதிரி காப்பிடி பாலை கறந்துட்டு 32 பல்லையும் காலி பண்ண மாடு மாதிரி 45 லட்சம் பாக்கி வேற. அந்த முன்னாள் பெண் முதல்வர் அப்படி செய்திருக்கிறார் என்றால், முன்னாள் ஒரு ஆண் முதல்வர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? தான் எப்படிப்பட்ட உயர்ந்த தனியார் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகிறாரோ அந்த சிகிச்சையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏழையும் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்தார். தன்னுடைய இல்லத்தை தன்னுடைய வாழ்நாளுக்கு பிறகு ஒரு மருத்துவமனையை ஆக்க வேண்டும் என்று உயிரை எழுதி வைத்தார். இப்போ ஒரு ஆண் முதல்வர் செஞ்சது, பெண் முதல்வர் செஞ்சது ஒப்பிட்டு பாருங்க. அந்த பெண் முதல்வர் தன்னுடைய வாழ்நாளில் மகிழ்ச்சியாகவே இல்லை, அவங்களும் மகிழ்ச்சியாக இல்லை, தன்னை சுற்றி இருந்தவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கல. இன்னைக்கு வரலும் மர்மம் அடைஞ்சது அது என்ன, எதனால அப்படிங்கிறது நீங்க தப்பா பேசுறீங்க. அவங்க மட்டும்தான் மகிழ்ச்சியா இல்ல, கூட இருந்தேன் பூரா நல்லா இருந்திருக்கேன். இன்னொரு ஆண் முதல்வர் அவர் மகிழ்ச்சியா இருந்தார், 90 வயதுக்கு மேல இருந்தார், தன்னை சுற்றியுள்ளவரையும் மகிழ்ச்சியாக அவர் வாழ வைத்தார். அப்ப இதுல இருந்து தெரியுது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள அந்த வேற்றுமை. ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய பின்னணியிலே ஒரு ஆண் தான் இருப்பான். அதே போல பெண்கள் எதிர்காலத்தை பற்றியோ அல்லது சேமிப்பை பற்றியோ அவளுக்கு கவலைப்பட மாட்டாங்க. அவர்களுக்கு ஆசை இயற்கையாக அதிகமாக இருக்கும். வீட்டு நிறையா பார்த்தீங்கன்னா பீரோ ஃபுல்லாக வெறும் புடவை சேரியாக இருக்குங்க. ஆனால் மேலே மேலே புடவை எடுத்துகிட்டே இருப்பாங்க. மாதத்துக்கு 2 புடவை 3 புடவை எடுக்கிற பெண்மணிகள்லாம் இருக்கிறாங்க. அடுத்த வீட்டுக்காரி ஒரு புடவை எடுத்துட்டா உடனடியாக எடுக்குன்னு சொல்லிட்டு புருஷகாரன் எச்சரிக்கிறது. எடுத்த வீட்டுக்காரி ஒரு மூக்குத்தியோ ஒரு தோடோ போட்டுட்டா உடனடியாக அதை பார்த்து வாங்கி கொடு. அதே மாதிரி தெருவில் உள்ள ஒருத்தன் கார் வாங்கிட்டா தன்னுடைய புருஷன் நீலாம் வேஸ்டியா, அவன் கார் வாங்கிட்டான், மாருதி டிசைர் வச்சிருக்கான், அவனை பாரு இன்னோவா வச்சிருக்கிறான், நீ ஒரு ஆஃப்டர் ஆல் மாருதி ஆல்டோ கூட வாங்கலன்னு அவனை உசுப்பேத்தி விட்டு அவனை லோனில் காரை வாங்க வச்சு இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்க வச்சு அவன் டீ கொட்டுறதுக்குள்ளே மொழி பிதுங்கி பிபி ஏறி சுகர் ஏறி அட்டாக்கில் போய் சேர்ந்துடுறான். இப்போ ஆணினுடைய மகிழ்ச்சியை கெடுப்பது யார்? அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு ஆலமரத்தடியில் உள்ள கிராமத்தில் 4 கிழவிங்க உட்காந்து குசு குசுன்னு ஏதோ ரகசியமாக பேசுதுன்னா 3 குடும்பத்தை காலி பண்ண போதுன்னு அர்த்தம். ஒரு ஆஃபீஸில் ஒரு 4 லேடிஸ் தனியாக ஒரு ரூமில் உட்காந்து ஏதோ பேசுகிறாங்க, ரகசியம் பேசுகிறாங்க, அந்த ஆஃபீஸ் மேனேஜரை ஒழிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். 4 பொம்பளை உட்காந்து பேசுனா மேனேஜர் சட்டையை கிழிச்சிட்டு வெளியே ஓட போகிறான்னு அர்த்தம். ஏதோ ஒரு பிளான் பண்ணுங்க அழகா. ஆண்களுக்கு என்று அவர்களுக்கு தனக்கென்ன எந்த ஆசையும் இல்லாமல் பிறருடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் ஆண்கள். உள்ளபடி அவர்கள் தான் அட்சய திருதியை விட உயர்ந்த செல்வங்க. நீ பாருங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிற ஆண்களுடைய நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 20-30 பேர் கிராமம், அது கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக சரி, துபாயில், சவுதி அரேபியாவில், குவைத்தில் கொதிக்கிற வெயில் எண்ணெய் சட்டி மாதிரி அடிக்கும் வெயில், அதில் வேலை செய்வான். லீவுனாலே இருக்காது, ஓவர் டைம் பார்ப்பான். உடம்புக்கு சரியில்லைனாலும் கூட போய் வேலை செய்வான். வேலை செஞ்சு சம்பாரித்து அந்த பணத்தை
எங்கேயோ கிராமத்தில் இருக்கிற தன்னுடைய குடும்பத்துக்கு அனுப்பிச்சு லெட்டர் மூலமாகவும் செல்ஃபோன் மூலமாகவும் தனக்கு கிடைக்கிற நேரத்தில் ஃபோன் அடித்து புள்ள எப்படி இருக்கு, பையன் எப்படி இருக்கான், உடம்பு நல்லா இருக்கான்னு விசாரிச்சுட்டு இருப்பான். தீபாவளி பொங்கல்னா கூட இங்கே வர முடியாது. தன்னுடைய பிள்ளைகளுடைய ஒரு பிறந்த நாளுக்கு கூட அவனால் இங்கே வர முடியாது. ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி செல்ஃபோனில் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஆசையாக ஈன்ற மகன் மகளுடைய ஃபோட்டோவை செல்ஃபோனில் பார்த்து முத்தம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் தான் உள்ளபடியே ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் என்பது நிச்சயம். அதே போல் இது மாதிரி ஒரு தாய் இருக்கா பாருங்களேன், அவள் என்ன தெரியுமா செய்வா, பிள்ளைய கோவம் வந்து அடிச்சிடுவா. அடிச்சுட்டு பிள்ளைய தூங்க வச்சுட்டு அவளும் தூங்குவா. ஆனால் ஒரு தகப்பன் தன்னுடைய பையனை வலிக்கிற மாதிரி அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ராத்திரி பூரா தூங்க மாட்டார். அவன் தூங்குறானா இல்லையா, அவனுக்கு ரொம்ப வலிச்சிருக்குமேன்னு சொல்லி இரவு முழுதும் தூங்காம போய் எட்டி எட்டி பார்த்துட்டு வர குணம் தான் ஆண்களுடைய குணம். நடுவர் அவர்களே, பெண்களுக்கு அந்த குணமே கிடையாது. இயற்கையிலேயே ஆண்கள் அதிகமா பேச மாட்டானுங்க, எல்லாம் செயல்ல தான் செய்வாங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓவர் வாய்ச்சவடால், ஒரே அளப்பறதான். பெண்ணை விட ஆணுக்குத்தான் ஒரு சமுதாயத்தில் அதிக பங்கு இருக்கிறது என்று சொல்லி நல்ல ஒரு தீர்ப்பை நிச்சயமாக நடுவர் வழங்குவார்கள். ஏனென்றால் நடுவரையும் கூட இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கக்கூடியது அவருடைய தந்தை. இந்த நேரத்தில் அவருடைய தந்தையை நிச்சயமாக அவர் என்னை போல நினைத்து பார்ப்பார். அந்த நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். எவ்ரிபடி விஷ் யூ a happy new year. சார், என்ன அருமையான ஒரு புத்தாண்டு வாழ்த்து. காரணம், டாக்டரோட குடும்பம் அப்படி 3 அக்கா ஒரு தங்கச்சி அவருக்கு, இவர் ஒருத்தர் தான். அந்த 4 பேர்த்துக்கு இவர் தான் தாய் மாமன் சீர் செய்யணும். அதனால தான் அந்த வேதனையில் தான் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கார். எல்லாம் நான் 3 அக்கா ஒரு தங்கச்சி வீட்டில் என்ன விசேஷம் நடந்தாலும் இவர் தான் போகணும். ஆனால் அதில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குது தெரியுமா? 3 அக்கா ஒரு தங்கச்சி, ஒரு அக்கா வீட்டில் விசேஷம், 2 அக்காவும் தங்கச்சியும் வந்துட்டாங்கன்னா கூட அந்த விசேஷத்தை தொடங்க மாட்டாங்க. என் தம்பி ராஜமூர்த்தி வரட்டும்யா, அதுக்கப்புறம் தான் அந்த விசேஷத்தை தொடங்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் அந்த தம்பியா அண்ணனா ஒரு அக்கா தங்கச்சிகளோட பிறந்த அந்த தாய் மாமனுக்கு இருக்கிற ஒரு மரியாதை. இதுதான் நம்ம தமிழ் சமுதாயத்தில் ஒரு ஆணுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியத்துவம். தாய் மாமன் எவ்வளவோ பேர் பெரிய பெரிய சீதனங்கள்லாம் கொடுத்தாலும் மாமன் கொண்டு ஒரு 5 கிராமுக்கு கம்மல் போட்டான்னா அதைத்தான் ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சியும் அதை ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க. என் தம்பி கொண்டு வந்து போட்டதுடா, எங்கள் அண்ணன் கொண்டு வந்து போட்டது அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆண்கள் தான் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை பெரிதும் தீர்மானிக்கிறார்கள்ன்ட்டு ரொம்ப அழகாக பேசினார். அதுக்கு பதில் சொல்லணும், பெண்களே என்ற அணியை துவக்கி வைத்து தன் கருத்துக்களை வழங்க உங்கள் கரவொலியோடு கடலூர் தனியவேல் பாப்பா. எங்கள் அணிக்கான வாதத்தினை தொடங்குவதற்கு முன்பாக உங்கள் சார்பாக எதிரணிக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். எப்படியும் இந்த பட்டிமன்றத்திலே தோற்று விடுவோம் என்று தெரிந்தும் இந்த மேடையிலே வந்து உட்கார்ந்து கொண்டு பட்டிமன்றம் முடிந்தவுடன் எங்களிடம் தோற்றுவிட்டு இந்த அரங்கத்தை விட்டு வெளியே சென்று இது ஒரு வெற்றிகரமான தோல்வி என்று அவர்கள் வெளியிலே பேட்டி கொடுக்கக்கூடாது. நானும் தோத்தவங்க இப்படி பதில் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது ஒரு வெற்றிகரமான தோல்வி என்னன்னு நினைக்கிறது? நம்மளை ஒன்று தோத்தினா தோத்தேன்னு சொல்லிடு, ஜெயிச்சா ஜெயிச்சேன்னு சொல்லிடு, அல்லது அறிவு இருக்குன்னு சொல்லு, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லு. அறிவுள்ள மடையனே அப்படின்னா அவனை நம்ம என்ன கணக்கில் வைக்கிறது? இது மாதிரி தான் இருக்குது வெற்றிகரமான தோல்வி. அடே அப்பா. டாக்டர் அவர்கள் இன்ஜெக்ஷன்லாம் நல்லா போடுவார், கைராசிக்கார டாக்டர் அப்படின்னு திருவெண்காட்டில் பேர் எடுத்தவர் அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் டாக்டர், இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் சிந்திச்சு கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஐன்ஸ்டீன் வம்சம் மாதிரியே எனக்கு தோன்றிடுச்சு. என்னன்னா, தனபாலுக்காவது கல்யாணம் ஆயிடுச்சு, தனிவேலுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, அவர் எப்படி பெண்களை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்காருன்னு எனக்கு தெரியலன்னாரு. ஏதோ நான் மணவரையில் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் பெண் அப்படின்ற ஒரு உயிரினத்தையே பார்க்க போற மாதிரியும். ஏன் டாக்டர், என்ன பெத்தெடுத்தது ஒரு தாய், கூட பிறந்தது ஒரு சகோதரி இல்லையா? பெண்கள் எவ்வளவு அற்புதமான படைப்புங்க. இந்த உலகத்தை நாம் அழகாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அழகியலுக்கான அரிச்சுவடியே பெண்கள் மட்டும்தான்.
அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? ஆண்களுடைய மனசு எப்பவுமே அன்புக்காக ஏங்கி கிடக்குங்க. ஒன்று தாய் பாசம், இன்னொன்று மனைவி, இன்னொன்று தன்னுடைய மகள். இந்த பாசம் இல்லாமல் ஆண்களுக்கெல்லாம் பைத்தியமே பிடிச்சி போயிடும். ஒவ்வொரு ஆணினுடைய கொடியும் ரெண்டே விஷயத்துல தான் பறக்குது. ஒன்று அந்த தொப்புள் கொடி, இன்னொன்று தாலி கொடி. இந்த ரெண்டு கொடி இல்லைன்னு வச்சிங்களேன், உங்கள் கொடி எல்லாம் அரைக்கம்பத்தில் தான் பறக்கும். ஆனால் டாக்டர் நீங்கள் சொன்னதுலேயே பிடிச்சது எனக்கு அந்த இட்லி கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது டாக்டர். செம்ம கான்செப்ட். ஏன்னா 75 நாளுக்கே 1,17,00,000னா நீங்கள் யோசிச்சு பாருங்க டாக்டர். சராசரியா உங்கள் வீட்டில் ஒரு வாரத்தில் 3 வேளை இட்லி போடுறாங்கன்னு வச்சுப்போம். குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 30 இட்லி போடுறாங்கன்னு வச்சுப்போம். 3 வேளைன்னா 90 இட்லி. ஒரு வருஷத்துக்கு 54 வாரம். 54 வாரத்துக்கும் சேர்த்து 54 இன்ட்டு சராசரியா 50 வருஷம் ஒரு பெண் உங்களுக்கு இட்லியே சுட்டு போடுறான்னு வச்சுப்போம். 3 வேளை மட்டுமே ஒரு வாரத்துக்கு 2,43,000 இட்லி சுட்டு போடுவா. அவ மட்டும் பில்ல கொண்டு வந்து வச்சான்னா உங்க ஆம்பளைங்களால கட்ட முடியுமா? நீ என்ன ரமணா படம் மாதிரி இல்லை பர்டிகுலர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க? ஒரு நேரத்துக்கு 3 இட்லி, 3 நேரத்துக்கு 9 இட்லி. அப்போ 5 நாள் இட்லி சுட்டா 50 45 ஏறக்குறைய 50. அப்போ 54 வாரம், 54 × 50. விஜயகாந்த் ரமணாவில் கொடுத்த பர்டிகுலர்ஸை அப்படியே இட்லிக்கு பெருக்கி போட்டார் பாருங்க. சூப்பர்யா. நடுவர்களே, அப்படியே சுட்டு வச்சாலும் ஏதாவது வாயை திறந்து பாராட்டுறீங்களா? அவங்க பொட்டுக்கடலை சட்னி வச்சாங்கன்னா, இன்னைக்கு வெங்காய சட்னி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, புருஷன் கேட்டானேன்னு வெங்காய சட்னி அரைச்சி வச்சா இன்னைக்கு பொட்டுக்கடலை சட்னி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, இந்த மனுஷன் பொட்டுக்கடலை வச்சா வெங்காயங்கிறாரு, வெங்காயம் வச்சா பொட்டுக்கடலைங்கிறாரு. தக்காளி சட்னி சேர்த்து 3 சட்னியும் அரைச்சி வைப்போன்னு பொம்பளைங்க அரைச்சி வச்சா, ஹோட்டலில் சாப்பிட்டேன் சாம்பார் அருமையாக இருந்துச்சு, நீ சாம்பாரே வைக்க மாட்டியா? எதுவாக இருந்தாலும் ஒரு குறை சொல்றது நடுவர்களே. இவங்க குறைகள் எல்லாம் சகிச்சுட்டு வாழ்ற அந்த பெண்கள்லாம் வாழும் தெய்வம் நடுவர் அவர்களே. இந்த குருடனை பிடிச்சி ராஜமொழி மொழிடான்னு சொன்னா எப்படி முடியாதோ, இந்த ஆம்பளைங்களால குறை சொல்லாம இருக்கவே முடியாது நடுவர் அவர்களே. ஆனால் நடுவர் அவர்களே, எதிரணியில தலைமை தாங்குற டாக்டர் அவர்கள் ஒரு விஷயத்த உண்மை சொன்னார் நடுவர் அவர்களே. என்ன மாதிரி ஆண்கள்னாரு. அப்ப அவரை மாதிரி இல்லாத ஆண்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். நீங்க யோசிச்சு பாருங்க. சிகரெட் குடிப்பான், கல்யாணம் பண்ணி திருந்திடுவான். தண்ணி அடிப்பான், கல்யாணம் பண்ணி வை திருந்திடுவான். ஊர் சுத்திட்டு இருப்பான், கல்யாணம் பண்ணி வை திருந்திடுவான். அப்ப நான் ஆனாலும் ஒரு குரூப் ரிவர்ஸ் ஆகலையா இருக்கேன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் தண்ணி அடிக்காதவன் முடிச்ச பிறகு ஊத்துன்னு ஊத்துறானே. என்னடான்னு கேட்டா, அடையாப்பா நல்லா தாப்பா இருந்தேன், ஊத்துறதுக்கே காரணம் தாப்பாங்கிறேன். இப்படி ஒரு குரூப் இருக்கானே, இல்லைன்னா சொல்ல முடியும். இதை பண்ணா கல்யாணம் பண்ணா திருந்துருவான். ஏன் பெண்கள் நெத்தியில என்ன புனர்வாழ்வு மையம், மறுவாழ்வு மையம்னு ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்பிட்டு இருக்காங்க. இவங்க பாட்டுக்கு கல்யாணம் பண்ணா திருந்திருவான். அதுவும் யோசிச்சு பாருங்க நடுவில். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஆம்பளை நினைச்ச மாதிரி டூர் போவாங்க. இவங்களுக்கெல்லாம் பொறுப்பு இருக்குதான். நினைச்சா டூருக்கு போவாங்க, நினைச்சா சினிமாவுக்கு போவாங்க, நினைச்சா லேட்டா வருவாங்க, நினைச்சா ஆஃபீஸில் வேலை செய்கிற கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட், ஷீ இஸ் ஒர்க்கிங் வித் மீ, ஷீ இஸ் மை கொலீக் அப்படின்னு கட்டின பொண்டாட்டி முன்னாடியே தோளில் கையை போட்டுட்டு கூட இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க நடுவர்களே. தோளில் கையை போட்டுட்டுலாம் வேணாம். அவர் தாங்க என் கூட காலேஜில் படித்தார். ஃபேஸ்புக்கில் ஒரே ஒரு லைக் போட்டுட்டோம். அவன் எதுக்கடி உனக்கு லைக் போட்டான்? நீ வச்ச காரக்குழம்புக்கு ஹவுஸ் ஸ்வீட்டுன்னு போட்டிருக்கிறான். அவன் ஹவுஸ் ஸ்வீட்டு காரக்குழம்புக்கு போட்டானா, உனக்கு போட்டானா? எவ்வளவு கேள்வியை சகிச்சுட்டு வாழ வேண்டியது இருக்குது தெரியுமா நடுவர்களே பெண்கள் வீட்டில். நான் தெளிவாக கேட்குறேன் நடுவர்களே. பொறுப்பாக இருக்கின்ற ஆண்களுக்கு சகிப்புத்தன்மை கிடையாது. ஆனால் சகிப்புத்தன்மையோடு இருக்கின்ற பெண்களுக்கெல்லாம் பொறுப்பு நிச்சயமாக இருக்கும் நடுவர்களே. அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த நாடே எந்த பிரச்சனையிலங்க இருக்குது. பொறுப்பான பதவியில இருக்கிறவங்க எல்லாம் பொறுப்பா செயல்படாதனால தான் சகிச்சுக்கிட்டாவது வாழ்ந்துருவோமோ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பிரசவ தப்போ ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னா, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய பாதுகாப்பா வெளியில எடுத்துருங்கன்னு தான் வயிற்றை கிழிச்சு தான் பிள்ளைய எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறா பாருங்க. அந்த வலியை சகிச்சுக்கிறவ பெண் தான். நிம்மதியா ஆம்பளை நினைச்சான்னா ஒரு பொண்ணை எப்போ வேணா கல்யாணம் பண்ணிக்க முடியும். இவ்வளவுதான் நான் லவ் பண்றேன்னு கையை நீட்டி காட்டிட்டு வீட்டில் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஒரு பெண்ணால இந்த சமூகத்தில் முடியவே முடியாது நடுவர் அவர்களே. இதெல்லாம் நான் சொன்னதுக்கு அப்புறமும் எதிரணியிலிருந்து வந்து என் பொண்டாட்டி சோறாக்கல, என் பொண்டாட்டி குழம்பு வைக்கல, என் பொண்டாட்டி அதை பண்றா, என் பொண்டாட்டி இதை பண்றான்னு மனைவியை 1000 குறை சொல்ல டாக்டரால முடியும், எங்க அண்ணன் இனிவனால முடியும் மேடையில். ஆனா என்னதான் மேடையில் இவங்க எவ்வளவு குறை சொன்னாலும்
1000 பேர் நிறைஞ்சிருக்கிற சபையில் என் புருஷன் கைத்தட்டல் வாங்கட்டும், நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு சகிச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற மனைவியால் தான் நீங்கள் மேடையில் கம்பீரமாக பேசுகிறீங்கன்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு அப்பா சொல்கிறாரு, என் தாயினுடைய இன்னொரு உருவம் நீங்கிறார். ஆனால் அவங்க அம்மா சொல்லுது, எனக்கு இன்னொரு மாமியார் யாருன்னா என் மகதாங்கிறா. பெத்த அப்பன் எனக்கு நீ இன்னொரு தாய்ங்கிறான், ஆனால் தாய் சொல்கிறா எனக்கு இன்னொரு மாமியார் அப்படின்னு. மக தான் அவங்க அம்மாவை பிடிச்சி மாட்டிக்கிட்டு இருக்கேன், பார்த்துருக்கீங்களா? வேறு அப்பாவுக்கு சோறு எடுத்து வைக்கணும், அதை விட உனக்கு என்ன வேலை அப்படின்னு. இதுக்கு மாமியாரே தேவலாண்டி, ஏண்டி என்னை இந்த பாடுபடுத்துகிற அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எனக்கு இன்னொரு மாமியார்னு பெத்த தாய் சொல்கிறா, அப்பா சொல்கிறான் எனக்கு இன்னொரு தாய்ங்கிறான். இதுதான் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழகு. யார் இந்த தேவதை? ஊர் கொஞ்சம் பூமக, வாள் மட்டும் இல்லையே, செட்டைக்கெல்லாம் சொந்தக்காரி, நீ தான் நான் பெற்ற சின்ன தாய்ங்கிறான். பார்த்தீங்களா? பொம்பளை பிள்ளைய பெற்றவன் பூரா நினச்சி ரசிக்க வேண்டிய ஒரு பாட்டு. அருமையாக பேசினார் நம்ம தணிகைவேல். அதுக்கு பதில் சொல்லனா, தணிகைக்கு பதில் சொல்ல பாட்டோடு உங்களை மகிழ்விக்க கள்ளக்குறிச்சி சீமா உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாப்பா. நடுவர் அவர்களே, 10 மாசம் சுமந்ததையே 10,000 முறை சொல்லி காட்டுறவங்க தான் இந்த பெண்கள். ஆனா வாழ்நாள் முழுக்க தன்னுடைய பிள்ளைகளை மனசுல வச்சு சுமந்தாலும் ஒரு முறை கூட சொல்லி காட்டாதவங்க தாங்க ஆண்கள். ஐயா பிரசவ அறையில தன்னுடைய பிள்ளையான அந்த ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக உடல் அளவுல போராடுறவங்க தான் பெண்கள். ஆனா அந்த பிரசவ அறைக்கு வெளியில தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் ஆக 2 உயிர்களையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக மனசளவுல போராடிக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவன் தாங்க ஆண். நடுவர் அவர்களே, ஒரு சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசாக்கி மிகப்பெரிய பிரச்சனையா வெடிக்க வச்சு ஆதங்கப்பட்டு ஓன்னு கத்துறவங்க தான் இந்த பெண்கள். ஆனா மிகப்பெரிய பிரச்சனை வந்தா கூட அந்த எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் தன்னுடைய பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் தெரிஞ்சா அவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுக்காக தன்னோட மனசுக்குள்ளே வச்சு புதைச்சி வாழறவங்க தாங்க ஆண்கள். அம்மா, இப்போ நீ சொன்னியே அது அற்புதமான உண்மைம்மா. இந்த இத்தினூண்டு விஷயத்தை பெருசாக்குறதுல பெண்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. என்ன ஏதாவது நீ புரிஞ்சுக்கிறியாயா? என்னை நீ புரிஞ்சுக்கிறியா? நான் வச்ச சட்னி என்னைத்தான் நீ நல்லா இருக்குன்னு சொல்ல போற அப்படின்னு. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். நான் எப்போ வச்சாலும் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை. இது என்ன சட்னி ஒரு பெரிய பிரச்சனையாயா? கிட்னியில் பிரச்சனை வந்தால் பெரிய பிரச்சனையாக நம்ம நினைக்கலாம். காலையில் வச்ச சட்னியை நல்லா இல்லைன்னு சொன்னதுக்காக 3/4 மணி நேரம் ரகலை. அவன் ஆஃபீஸில் பேங்க்கில் போய் அவன் என்னத்தை கணக்கு போடுவான்னு நினைக்கிறீங்க? அவன் ரூபா பூரா சட்னி, தேங்காய் சட்னி, மிளகாய் சட்னி மாதிரியே தெரியுது அவனுக்கு. சின்ன விஷயத்தை பெருசாக்கி விட்ருவாங்க. அருமையான ஒரு விஷயத்தை அனுபவபூர்வமாக உணர்ந்து சொல்லியிருக்கேன். நடுவர் அவர்களே, அழகா ஒரு திரை இசை பாடல்ல சொல்லியிருப்பாங்க, ஆண் என்பவர் எப்படி பெண் என்பவர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பாடுறேன் கேளுங்க. நனலிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மை இது, நனலிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மை இது, நாணமெனும் தென்றலிலே தொட்டில் கட்டும் பெண்மை இது, நாணமெனும் தென்றலிலே தொட்டில் கட்டும் பெண்மை இது, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும், தென்னை இளங்கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது, தென்னை இளம் கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது, தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும், ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணலது, காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை, காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த
மனம் வீழ்வதில்லை, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். ஆம்பளை கலங்கவே மாட்டாயா. நீ எவ்வளவு புயல் காத்தாடி அந்த நாணல் மாதிரி ஆடி பெண்டாய் 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 தாக்கு பிடிச்சிருவேன். எவ்வளவுதான் வட்டி கடன் என்னதான் இருந்தாலும் எல்லா பேரும் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிட்டா சாகுறேன். இங்கே இருக்கவங்க எம்புடு பேத்துக்கு வட்டி கடன் இருக்கு, எல்லாம் மண்ணெண்ணெய் பாட்டிலோடே அலையிறீங்க. தாக்கு பிடிச்சி வாழ்கிறதாயா வாழ்க்கையில் சுகமே. அந்த கஷ்டம்தான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுமே ஒழிய, கஷ்டமில்லாத வாழ்க்கை ஒருத்தன் வாழ்கிறான்னா அவன் செத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். கஷ்டங்கள் தான் ஒரு மனிதனை பண்படுத்தும். அருமையாக சொன்னப்பா. நடுவர் அவர்களே, எங்க ஆண்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து வாழ்பவர்கள்ங்க. என்னென்ன விஷயத்தை எங்க ஆண்கள் விட்டு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோஷம். அம்மா பெரிய பெரிய தத்துவங்களா சொல்லிட்டு இருக்கிறியம்மா. சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குறது பெண்கள், பெரிய விஷயத்தை கூட யாருக்கும் தெரியாமல் மறைக்கிறவன் ஆண்கள். அருமையான ஃபிலாசபி. அதுக்கடுத்து இப்போ சொன்னாங்க பாருங்க, ஆம்பளைய மாதிரி பல விஷயங்களை விட்டு கொடுக்கறது யாருமே கிடையாதுன்னு. நான் ஏதோ சொத்து சுகம் பணம் இதை சொல்லுவாங்கன்னு பார்த்தா, மானம் ரோசம் வெக்கம் இதை பூரா இன்னைக்கு விட்டு கொடுத்து ஒரு ஆம்பளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னா, இதுக்கு மேலே ஒரு மனுஷன் என்னத்தையா வாழ முடியும்? அப்பா சூப்பர்மா. உண்மையிலே உனக்கு நல்ல கணவன் கிடப்பாமா. உண்மையில இந்த மான ரோசம் வெக்கம் இதை விட்டுட்டு ஒரு ஆள் வந்துட்டானாலே சூப்பர் கணவன் அவன் தான். நடுவர் அவர்களே, எங்கேயாவது ஒரு குழாய் அடி சண்டை நடந்தாலும் சரி, இல்லை ரேஷன் கடையில் அந்த வரிசையில் நிற்கிற சண்டையிலையும் சரி, எங்கேயாவது நீங்கள் ஆண்களை பார்த்துருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் இந்த பொம்பளைங்க தான் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பொம்பளைங்க எல்லாம் குழாயடி சண்டையில் PhD வரையும் முடிச்சவங்க. அவங்க தான் போய் அங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஐயா, 4 சிண்டு கூட ஒரு இடத்துல ஒத்துமையாக இருந்துரும், ஆனால் 4 கொண்ட ஒரு இடத்துல ஒத்துமையாக இருக்கவே இருக்காது. நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, சர்வீஸுக்கு போன பைக்கும் அம்மா வீட்டுக்கு போன ஒய்ஃபும் நம்மளோட கண்ட்ரோல் இருந்ததா சரித்திரமே கிடையாதுங்க. ஏம்மா, இவ்வளோ நேரம் தத்துவம் தான் பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ பூரா வாழ்க்கையினுடைய பஞ்சு டைலாகாக பேசுறியம்மா. சார், சர்வீஸுக்கு போன பைக்கும் அம்மா வீட்டுக்கு போன பொம்பளையும் நம்ம கண்ட்ரோலில் இருக்க. ஆகா, அம்மா வீட்டுக்கு போன பொம்பளை மட்டும்தான் கண்ட்ரோலில் இருக்காதா? அம்மானு சொல்கிற யாருமே இப்போ கண்ட்ரோல்லே இல்லை. இப்படி ஆண்கள் எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துகிட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஒண்ணுமில்ல நடுவர் அவர்களே, அப்பா அப்படிங்கிற ஒரு உறவு எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு உறவு தெரியுங்களா? அப்பாவினோட அருமை ஒரு பிள்ளைங்களுக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னா, அந்த பிள்ளை பெண் பிள்ளையா இருந்துச்சுன்னா திருமணம் பண்ணிக்கிட்டேன்னு இருக்கும் வீட்டுக்கு போகும்போது தாங்க அப்பாவோட அருமை புரிய வரும். அதே ஒரு ஆண் பிள்ளையா இருந்தான் அப்படின்னா, அவன் அப்பான்னு ஒரு ஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடுவர் அவர்களே அப்பாவோட அருமை புரியும். அழகா ஒரு திரைப்பட பாடல்ல ஒரு அப்பா பாடுவாரு பாருங்க தன் பிள்ளைங்களை பார்த்து, பள்ளிக்கூடம் நான் போகும்போது பம்பரமா தினம் ஓடு வேண்டா, வாத்தியார நான் பார்க்கையில வணக்கம் சொல்லி நல்லா பாடு வேண்டா, அந்த கால படிப்பை எல்லாம் படிக்க தாண்டா பார்த்தேன், அந்த கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையில தோத்தேன், நான் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும், என்னுடைய கவலையெல்லாம் நீங்க போக்கணும், உங்களை பெத்ததே சந்தோஷம், நான் உங்களை பெத்ததே சந்தோஷம், சிங்கத்தை பெத்ததே சந்தோஷம், 2 சிங்கத்தை பெத்ததே சந்தோஷம், ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா அப்படின்னு அருமையா பாடுவாரு நடுவர் அவர்களே. ஐயா, இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆம்ப்லேட், ஆம்புலன்ஸ், ஆண்ட்ராய்டு, ஆன்லைன், இதில் எதுலையாவது ஒரு பேரில் பொம்ப்ளேட்,
பொம்புலன்ஸ், பொன்ராய்ட் அப்படின்னு பேர் வந்திருக்குங்களா? இல்லை, நான் கேட்குறேன். ஏம்மா, கடையில் போய் ஆம்ப்லெட்னா தாம்மா முட்டையை போட்டு கொடுப்பாங்க, பொம்புலேட்னா நம்மளை சந்தேகப்படுவாங்கம்மா. யோ, எங்கே வந்து என்னையா கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிம்பாங்க. நடுவர் அவர்களே, தப்பை மன்னிக்கிறவன் மனுஷன், தப்பை மன்னிக்கிறவன் மனுஷன், தப்பே கேட்காம மன்னிப்பு கேட்குறவன் தாங்க புருஷன். அப்படியேப்பட்ட புருஷனை தான் பொண்டாட்டிகளுக்கு பிடிக்கும்ன்றேன். எங்களுடைய ஆண்கள்லாம் எப்படி தெரியுங்களா? நாம்னு வாழறவங்க. ஆனால் இந்த பெண்கள்லாம் எப்படி தெரியுங்களா? நான் வாழறவங்க. எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா சொல்கிற மாதிரி, நீ நான் என்று சொல்லும்போது உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லிப்பார் உதடுகள் கூட ஒட்டும்னு சொன்னார். இதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நான், என்னுடையது, எனக்கு அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தையுமே பிறருக்கு விட்டு கொடுக்காம ஒரு 2 வருடத்திற்கு முன்னாடி ஒரு பெண்மணி மறைஞ்சிட்டாங்க. 2 வருட காலம் ஆகியும் கூட அவங்களுடைய மர்ம முடிச்சுகள், அதாவது அவங்க மரணத்தில் இருந்த மர்ம முடிச்சுகள் இன்னுமே அவிழ்க்கப்படாத ஒரு நிலைமையில் இருக்குங்க. ஆனால் நாமுன்னு சொல்லி எல்லாருக்கும், அதாவது உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் விட்டு கொடுத்து வாழ்ந்த எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவருடைய இறப்பு கூட மிகப்பெரிய ஒரு சரித்திரமாகி, எழுந்து வா தலைவா, எழுந்து வா தலைவா என்று பல லட்ச தொண்டர்களுடைய கூக்குரல் அங்கு கேட்டது என்று சொன்னால், ஒரு மனிதனின் இறப்பு கூட சரித்திரமாக மாறும். ஒரு மனிதன் பெருந்தன்மையுள்ள நல்ல ஒரு மனிதனாக இருக்கும் பட்சத்திலே என கூறிக்கொண்டு, நிச்சயமாக குடும்பத்தினுடைய நிரந்தர மகிழ்ச்சிக்கு என்றுமே காரணமாக இருப்பது எங்களுடைய பொறுப்புள்ள ஆண்களை என சொல்லிக்கொண்டு, நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்வது உங்களின் அன்பு தோழி சீமா. நன்றி, வணக்கம். என்ன எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம்னா, ஆம்பளைகளுடைய பெருமையை ஒரு பெண் வாயால் கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்க. இதே ஒரு ஆம்பளை சொல்லியிருந்தா நம்ம ஏற்றுக்க மாட்டான். ஒரு நல்ல தலைவர்கள் எல்லாம் ஆண் தலைவர்கள் அதை பற்றி ரொம்ப அழகாக, கலைஞரை பற்றி நல்லா சொன்னாங்க சீமா. அதுக்கு பதில் சொல்லணும், கள்ளக்குறிச்சி சீமாவுக்கு பதில் திருச்சி பிருந்தா. நடுவர் அவர்களே, தலைப்புல குழப்பம் வந்துருச்சா என்னன்னு தெரியல. ஏதோ ஆண்களுக்குனே ஒரு மாநாடு நடத்தின மாதிரியும், அந்த மாநாட்டில் ஆண்களை மட்டும்தான் வந்து இங்கே பங்கேற்றுக்கிட்ட மாதிரியும் ஒரே ஆண்கள் பாட்டாவே இருந்துச்சு. இல்லை, பெண்கள்லாம் பார்த்தா சீமாவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஏதோ நாங்களாம் போய் தீவிரவாதிகள்கிட்ட பயிற்சி எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு மனைவியும் வீட்டுக்காரரை போட்டு அடிக்கிற மாதிரியே பேசுகிறாங்க. நிறையா வடிவேலு, கோவை சரலா ஜோக் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. இதில் வந்து ரொம்ப புலம்பிட்டு போயிட்டாங்க. இதில் நீங்கள் வேற சப்போர்ட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆண்கள்லாம் வந்து சந்தோஷம். ஏதோ எங்களை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசவன் அந்த மப்புல கொஞ்சம் பேசிவிட்டேன். எவ்வளவு பேர் ரோட்டில் பொம்பளை அந்த குடிச்சுவிட்டு புருஷன்ட்டு அடி வாங்குற காட்சியெல்லாம் சீமா கள்ளக்குறிச்சியில் பார்க்கல போல இருக்கு. தண்ணி போட்டோன்னே அவனுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது அவன் மனைவியை அடிக்கிறது தான் சில பேர்களுக்கு. ஏன்னா ஆம்பளைகிட்ட வீரத்தை காப்பாட்டினா ஒடிச்சிருவான் விலா எலும்ப. அதனால இவர் போதையில் வந்தோன்னே ஊறுகாய் யாருன்னா அப்படின்னு அதுக்கு பாவம் தாலியை கட்டினதுக்காக வாங்குன்னு வாங்கிட்டு பாவம் அப்படின்ட்டு ஒரு அம்மா சொல்லுது, பாவம் இவ்வளவு நாள் அடிப்பார், அப்படி வலிக்கும், இப்போ அடிக்கிறாரு வலிக்கவே இல்லை, ஓவராக சாப்பிட்டாரு போல இருக்கு, சத்து பூரா போச்சு அப்படின்னு அழுதா பாருங்க. அடிக்கிறது வலி இல்லைன்னு நினச்சி புருஷனை நினச்சி அழுகிற பொம்பளைய இதெல்லாம் சீமாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. ரேஷன் கடையிலையும் கொலாய் அடியிலையும் பெண்கள் வந்து அப்படியே பிஹெச்டி முடிச்ச மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்களாம். எனக்கு ஒரே ஆச்சரியம். அதுலேயும் பாருங்களேன், பெண்கள் மட்டும்தான் ரேஷன் கடையிலையும் கொலாய் அடியிலையும் போய் நின்றுருக்காங்க. ஏனென்றால் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும்னு தன்னுடைய குடும்ப தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ரேஷன் கடையிலையும் கொலாய் அடியிலையும் பெண்கள் நிற்கிறாங்க, ஏற்றுக்கிறோம். அப்போ ஆம்பளை அங்கே போகிறதே இல்லை. குடிக்கிறதுக்கு ஆம்பளைகளுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு தானே தண்ணி லாரியில் போய் சண்டை போடுது. நீ சோறு திங்கணும்னு தானே யார் ரேஷன் கடையில் போய் ஊர் பேல்ட்டையெல்லாம் சண்டை போடுது. அடிப்படை தேவை நீருக்கும் உணவுக்கும் தெருவிலே நின்று சண்டை போடுபவள் பெண். அவளுக்காக இல்லை, தன் குடும்ப உறுப்பினர்கள் நிம்மதியாக தண்ணி குடிக்கணும், நிம்மதியாக சாப்பிடணும்னு தாம்மா சண்டை போடுறாங்க. உங்கள் ஆம்பளை எங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்? டாஸ்மார்க்கில் நேற்று பூரா குவாட்ரு 120 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இப்போ என்னடா 125 ரூபாய்க்கு கொடுக்குற அப்படின்ட்டு அவனை போய், அதனால தான் டாஸ்மார்க்கில் பூரா பெரிய பெரிய கம்பி குறுக்க ஏன் போட்டிருக்கான் தெரியுமா? இந்த நாய்க்கு போய் அவனை விற்கிறவனை போய் அடிக்கிறான். அவனுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த ஜெயில் கம்பி மாதிரி போட்டிருக்கிறது காரணம் ஆம்பளையோடைய லட்சணம் தான்.
இப்படி டாஸ்மார்க்ல போய் வரிசை கட்டி நின்று சண்டை போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பெரிய குடிமகன் என்ன பண்ணா தெரியுமா நடுவர் அவர்களே? வீட்டுக்கு இது வேணும் அது வேணும்னு கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு தரல. நான் தினமும் குடிக்க போகிறதுக்கு எனக்கு இலவச பஸ் பாஸ் அரசு வழங்கணும்னு போய் நிற்கிற ஒரு குடிமகனை வச்சுக்கிட்டு, அந்த குடிமகனையும் சகிச்சு வாழுறாளே அந்த குடும்ப பெண், அவளுக்கெல்லாம் கோயில் கட்டணும். அப்படி சகித்து வாழ்கிற பெண்களால் தான் இன்னைக்கு குடும்பத்தில் உண்மையாலுமே சந்தோஷம் இருந்துட்டு இருக்குதே. டாக்டர் சார் வந்தார். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்லை. கல்லாத்தான் இருக்கிறான் கணவன், புல்லோட தான் திரியிறான் புருஷன்னு சமாளிக்க முடியாம திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க பெண்கள். மானத்தை விட்டு கொடுத்தாங்களா, ரோசத்தை விட்டு கொடுத்தாங்களா, வெக்கத்தை விட்டு கொடுத்தாங்களா? சீமா ஏமா ஒன்னும் புரியலையாட்டிருக்கு. நீங்கள் மானத்தை விட்டு கொடுத்திருக்கலாம், ரோஷத்தை விட்டு கொடுத்திருக்கலாம். ஆனால் உங்களை நம்பி உங்களுக்காக 22 ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையவே விட்டுட்டு ஒரு புது குடும்பத்துக்கு சந்தோஷம் கொடுக்க வராளே பெண், அந்த சகிப்புத்தன்மையை விடவா இந்த ஆண்களுக்கு பொறுப்பு இருந்துற போது? ஆன்லைனா, ஆண்ட்ராய்டா, ஆம்லேட்டா எல்லாம் அழிஞ்சு போறதுக்கு. இந்த ஆன்லைனையும் ஆண்ட்ராய்டையும் பார்த்து அழிஞ்சு போறதுனால தான் ஆம்பளைங்க பேரா ஆண்னு வச்சுட்டாங்க நடுவர் அவர்களே. பென்சில், பென், பென்டிரைவ், மதிப்பெண் அப்படின்னு எழுதுகிற பேனாவுக்கு பெண்ணுன்னு பேர் வச்சிருக்கான் பார்த்தியா? இந்த உலகத்தையே மாற்றி போட்டது வாழ்முனை அல்ல, பேனாமுனை. அந்த பேனாமுனைக்கு பெண்ணுன்னு பேர் வச்சுருக்கான். சின்ன பிள்ளை எழுதுறதுக்கு பேர் பென்சில் அப்படின்னு வச்சுருக்கான். அதில் கூட பென் டிரைவ், ஆண்ட்ராய்டுன்னீங்களே, பென் டிரைவ், அதில் தான் சகலத்தையும் சேமித்து வைக்க முடியும். என் பட்டிமன்றம் 60 தலைப்பையும் ஒரு பென் டிரைவில் சேர்த்து வச்சுருக்கான். அதான் பென் டிரைவ். இப்படி பெண்கள் எல்லாம் சமுதாயத்துல சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கல, பயனையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்படிதான் பக்கத்து வீட்டு அக்கா அந்த அங்கிள அத்தான் அத்தான்னு ரொம்ப பாசமா கூப்பிட்டாங்க. சரி கூப்பிட்டு வச்சு கேட்டுருவோமே, நாளைக்கு நமக்கும் தேவைப்படுமே அப்படின்னு அந்த அக்காவை கூப்பிட்டு வச்சு, ஏன்க்கா இப்படி ஆசையா அத்தான் அத்தான்னு கூப்பிடுறீங்களே அப்படின்னு ரொம்ப கோபத்தோட என்கிட்ட, சும்மா இரு, கல்யாணம் ஆன புதுசுல பிசினஸ் தொடங்குறேன்னு கழுத்துல இருந்த செயினை அத்தான், கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கையில இருந்த வளையல அத்தான், இப்ப வாங்கின கடலுக்கெல்லாம் வட்டி கட்டணும்னு காதுல இருந்த தோடையும் அத்தான், அதனால்தான் அவனை அத்தான் அத்தான் என்று அன்போடு கூப்பிடுறேன்னு. நீ என்ன கண்ணதாசன் பாட்டே மாற்றி விட்டுருவ போல இருக்கு. அத்தான் என்னத்தான் அவன் செயினைத்தான் அத்திட்டு போனானடி, அவன் காதைத்தான் தொட்டுத்தான் தோடை கலட்டித்தான், எப்படி சொல்வேனடி அத்தான் என்னத்தான் அவன் வலையழைத்தான் அத்திட்டு போனானடி. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க, ஒத்துக்கிறோம். பெண் புத்தி பின் புத்தி தான். தன்னோட குடும்பத்திற்கு பின்னால் இதையெல்லாம் தேவைப்படும், பின்னால் இந்த சந்தோஷம்லாம் வர வேண்டும் என்றால் இந்நாள் நாம் இதை செய்ய வேண்டும் என்று பின்னாடி நடக்க போறதை இன்னைக்கே திட்டமிட்டு செய்யற சக்தி பெண்கள்கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னாங்க. பெரும்பாலான பிள்ளைங்க அவங்க அம்மாட்ட கேட்குற கேள்வி என்னவா தெரியுமா இருக்கும்? பெரும்பாலான பிள்ளைங்க அவங்க அம்மாட்ட போய், ஏமா அப்பா எப்ப பாரு மூஞ்ச உருன்னே வச்சிருக்காரு, கோபமாவே வச்சிருக்காருன்னு தான் கேட்குறாங்க. அந்த அம்மா நினைச்சா எது வேணாலும் சொல்லி குடும்பத்தில் ட்விஸ்ட் பண்ண முடியும். ஆனால் அந்த அம்மா அழகா என்ன தெரியுமா சொல்றாங்க? உட்ரா, உங்க அப்பா மூஞ்சே அப்படித்தான். இப்படி சொல்லி அப்பாவின் கோபத்தை கூட மகன்களிடம் காட்டாமல் ஒவ்வொரு அப்பாவையும் வீட்டில் ஹீரோவாக காட்டிட்டு இருக்கிற அந்த வீட்டில் உள்ள பெண்கள் தானே நடுவர் அவர்களே. ஞாயிற்றுக்கிழமையே எடுத்துக்கோ நடுவர் அவர்களே, ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன செய்வீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்டில் இருப்பான், லீவு நாள். நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஆணும் பெண்ணும் வீட்டில் வேலைக்கு போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா ஆண் இழுத்து போத்திட்டு தூங்கிடுறான். ஒருவேளை 9 மணிக்கு அவர் எந்திரிக்கிறாருன்னா எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் பார்க்க விளையாட போறாருன்னு அர்த்தம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் நாளும் கிழமையும் நலிந்தவருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லைன்னு தோட்ட வேலை, துணி துவைக்கிறது, மாவரைக்கிறது, பிள்ளைங்களை பரீட்சைக்கு தயார் பண்றது என்று அத்துணை வேலையையும் செய்துவிட்டு வருகின்ற விருந்தாளிகளுக்கு வெஜிடபிள் புலாவும் செய்துவிட்டு தூங்கி எந்திரிக்கும் பொழுதுதான் அந்த பெண்ணுக்கு ஒரு கேள்வி எழுகிறது. உண்மையிலேயே பாரமான நாள் ஞாயிற்றுக்கிழமையா இல்லை திங்கட்கிழமையா என்ற ஒரு கேள்விக்குறி. ஆனால் அந்த விடுமுறையிலையும் அவ இவ்வளவு வேலை செய்யறாருன்னா எதுக்கு? அவளுக்கு இட்லி சுட்டுக்கவா? அவ பிள்ளைங்களை மட்டும் படிக்க வைக்கவா? ஒரு குடும்பத்தின் சந்தோஷத்திற்காக தன்னுடைய விடுமுறை தினத்தையும் சகித்து கொண்டு வாழ்கிற ஒரு பெருமை பெண்கள்கிட்ட தானங்க இருக்கு.
பெண்கள் சந்தோஷமா இருந்தாதான் இந்த சமூகமே சந்தோஷமா இருக்கும். நான் சொல்லலைங்க, நம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னதுதான் இது. அவர் சொன்னதை செய்பவர் அல்லவா. ஒரு வீட்டில் உள்ள ஒரு பெண் கண்கலங்கினால் கூட இந்த சமூகம் கண்கலங்கி கொண்டே இருக்கும் என்பதை நினைத்த அவர்தான் வீட்டில் உள்ள எல்லா பெண்களுக்கும் இலவச கேஸ் அடுப்பு திட்டத்தை கொண்டு வந்து அத்துணை பெண்களின் கண்ணீரையும் துடைச்சாரே. வீட்டில் இந்த சந்தோஷத்தை எப்பொழுதும் ஏற்படுத்துபவர்கள் சகித்து வாழக்கூடிய பெண்களே 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 என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, ரொம்ப அழகாக பேசினாங்க பிருந்தா. அதுக்கு பதில் சொல்லணும். ஆண்களே என்ற அணியை நிறைவு செய்ய கவிஞர் இனியவன். எனக்கு என்ன பிருந்தா மேலே என்ன கோவம்னா, அந்த அம்மா சொல்லுது தாலியை கழுத்தில் போட்ட செயினை அர்த்தம், அதனால் அவனை அர்த்தான்னு கூப்பிட்டோம். நான் என்ன கேட்குறேன், நாளைக்கு நீ மவுண்ட் ரோட் பக்கம் போகிற, ஒருத்தன் வந்து செயினை அர்த்தன்னு ஓடுறான், நீ அத்தான் 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 ஓடுவியா? என்னம்மா இது? நீ வேற அத்தானை பற்றியில பேசிகிட்டு இருக்க. அவங்க தான் தாய் தகப்பன் குழந்தைன்னு கூட பார்க்காம அத்துட்டு இருக்காங்களே. அந்த மாதிரி சொல்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்களாம், அடிக்கிறாங்களாம். உனக்குலாம் கல்யாணம் ஆகலம்மா, 20 வருஷம் ஆச்சு எனக்கு. அன்னைக்கு போயிட்டு கோவத்தில் என்ன அடின்னு அவள் பக்கத்தில் நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் முடியுமா நடக்குமான்றாயா? எங்க நீங்கள் என்னவோ சொல்கிறாங்க, அப்படியே கொடுமைப்படுத்துகிறாங்களாம், கசக்கி பிடிக்கிறாங்களாம். காலையில் எழுந்த உடனே பரபரப்பாகுதா? யாரோட உலகம்? நான் பட்டிருக்கேன். காலையில் என்னை எழுப்போம் 5 மணிக்கு, பால் இல்லை. காலையில் பால் இல்லைன்னு முதல் நாள் ராத்திரி தெரியாதா? பால் வாங்கிட்டு வரணும், மறந்தே போயிட்டேன், மாவு வாங்கிட்டு வா. ஏங்க பால் இல்லை மாவில் ஒரு பொம்பளைக்கு தெரியாதையா? வீட்டில் காலையில் எதுனா பரபரப்பாயிடுறாங்க எங்கள் வீட்டுக்காரம்மா. ஐயோ என்ன வைக்கிறது தெரிலன்னா நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, தோசை ஊற்று, அப்படியே கொஞ்சம் வெங்காயம் தூவிட்டு வெங்காய தோசைன்னு கொடுத்துரு. அப்படி கஷ்டமாக இருந்தாலும் ஒரு தக்காளி சட்னியை போட்டுரு. அப்படியும் கஷ்டமாக இருக்கா, ஒரு பொடி போட்டு பொடி தோசை கொடுத்துரு. நானும் என் பிள்ளைய சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடணும். வாய முடியாது, இப்போ பார்த்தாலும் தின்றதுலேயே இரு. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் என்ன வைக்கணும்னு தெரில, அதை யோசிச்சுக்கிறான்றா. எங்கள் நபிகள் நாயகத்திட்ட ஒரு பெண்மணி போயிட்டு ஒரு பழம் கொடுக்குறாங்க, ஒரு சின்ன ஒரு பவுலில் கொஞ்சம் பழம் கொடுக்குறாங்க. அவர் எடுத்து சாப்பிட்றாரு. ஆனால் அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு, யார் எது கொடுத்தாலும் சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் கொடுப்பார். ஆனால் அன்றைக்கி யாருக்குமே தரல, அவர் பழம் சாப்பிட்டுட்டே இருக்கார். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அம்மாட்ட அந்த வெறும் பாத்திரத்தை கொடுத்தா நல்லா இருக்குது, போயிட்டு வாங்க. ஆனால் கூடி இருந்தவங்களாம் கேட்டாங்க, அந்த அம்மா போன பிறகு, பெருமகனாரே நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் எல்லாருக்கும் பகுந்து தானே சாப்பிடுவீங்க, கொடுப்பீங்க, இன்றைக்கி ஒரு பழம் கூட கொடுக்காம நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு. அவர் சொன்னார், இல்லை அந்த பழத்தை எடுத்து கடித்து பார்த்தேன், வாயில் வைக்க முடியாத அளவுக்கு கசப்பு. ஒருவேளை நான் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் கடித்து துப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த பெண்ணுடைய மனசு காயப்பட்டு விடும் என்பதற்காக அத்தனை கசப்பையும் நான் ஏற்றுக்கொண்டேன்னா. ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஒரு நபிகள் நாயகம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, ஞாபகத்தில் வச்சுங்க. நீங்கள் கொடுக்குற அத்தனை பிரச்சனையும் பழா போன இந்த எதையும் தாங்கிட்டு இருக்கு. அதனால தான் ஆம்பளைங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. என்னைக்கு சிவபெருமான் பெண்களை இடபாகம் வச்சானோ அன்னையிலிருந்து ஹார்ட் அட்டாக் வருது. மணியும் மணி பரிசையும் இந்த பக்கம் வைக்கக்கூடாது. பாருங்க, பெண்கள் டக்கு டக்குன்னு டைவர்ட் ஆவாங்க. குழந்தையிலேருந்து பிறந்த உடனே சொல்லுவாங்க, நான் அப்பா செல்லம். வயசுக்கு வந்தோடனே அம்மா பக்கம் போய் நிற்பா. கல்யாணம் புருஷன் பக்கம், பிள்ளை பிறந்தோடனே பிள்ளைங்க பக்கம், பிள்ளை கல்யாணம் பேரனு பக்கம். டைவர்ட் ஆகிட்டே இருப்பானுங்க. நம்ம பயலுக்கு 2 தாங்க இருக்குது. ஒன்று, கல்யாணம் ஆகிற வரைக்கும் அம்மாட்ட அன்பாக இருக்குது, கல்யாணம் பிறகு பொண்டாட்டிக்கு அடிமையாக இருக்குது. எந்திரன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தில் சிட்டின்னு ஒரு ரோபோ வரும். அது ஐஸ்வர்யா ராய் ஹாயின்னு ஒரே ஒரு முத்தம் தான் கொடுத்தா. அந்த ரோபோ பைத்தியமாயி அது ஒரு 1000 ரோபோ ரெடி பண்ணி ஊரையே அதம் பண்ணுது. நான் என்ன கேட்குறேன், ஒரு பொண்ணு ஹாயின்னு சொன்னதுக்கு ரோபோக்கே பைத்தியம் பிடிக்குது. எங்கள் இளைஞர்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சமாக தயவு செஞ்சு நினச்சி பாருங்க. நடுவர் அவர்களே, கோயிலுக்கு போனோம், கோயிலுக்கு போய் நின்றுக்கிறோம். என் பொண்டாட்டி சாமியை பார்த்துட்டு இருக்கா. நான் இருக்க அந்த பொம்பளையை பார்த்துட்டே இருந்தேன். இதில் என்ன தப்புன்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த ஐயர் வந்து கேட்டார், அர்ச்சனை சாமிக்கா அவங்க வீட்டுக்காக இருக்கான்னு. என் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, சாமிக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கோ, வீட்டுக்காரங்க நான் வீட்டில் போய் அர்ச்சனை பண்ணிக்கிறேன்னு. எனக்கு அப்போ தான் டக்குன்னு ஞாபகம் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, இல்லை வீட்டுக்கு வாங்க அப்படின்னா. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, நான் என்ன கேட்குறேன் நடுவர்களே, உங்களை தான் பார்த்து கேட்குறேன், கோயிலில் இந்த பொண்ணை பார்த்துட்டு தப்பா?
நான் எதுக்கு பார்த்தேன்? அவ கழுத்தில் இருக்கிற நெக்லஸை விட ஒரு பெட்டரான நெக்லஸ் என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படக்கூடாதயா? உலகத்தில் அண்ட புழுகு ஆகாச புழுகு கேட்டிருக்கான். இப்படி ஒரு பயங்கரமான, அதாவது இந்த புழுகை விட நீ இது பீட் அடிச்சிருச்சியா? 75 நாளில் 1,17,00,000 தின்னாங்கன்னு சொல்கிறான் பார். அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுச்சு. ஒரு கோயிலுக்கு வரும் பெண்ணை நாங்கள் ஏன் உற்று பார்க்கிறோம்? அவள் கழுத்தில் இருக்கக்கூடிய நெக்லஸை போல் என் மனைவிக்கு வாங்கி தரணுமா? நீங்கள் நல்லா பார்த்துங்க, சிவன் ஆலயத்துக்கும் விஷ்ணு ஆலயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சில கோயில்கள் வந்து விஷ்ணு கோயிலில் சிவ சம்மந்தப்பட்ட சாமி வைக்க மாட்டாங்க, சிவாலயங்களில் விஷ்ணு சம்மந்தப்பட்ட சாமி சிலை வைக்க மாட்டாங்க. ஆனால் எல்லா கோயில்களும் பிள்ளையார் இருப்பார். ஏன்? ஈஸ் த பேச்சுலர். ஒரு புக்கு புடுக்கல் இல்லாமல் ஜம்முனுக்கிறாருங்களே. எங்களுக்கு வந்து தாய் மாமன் சீரு கொடுக்குறாங்க, ஆனால் சொத்தில் கொடுக்கலன்னு. தயவு செய்து வார்த்தையை மாற்றிக்கொள்ளுங்கள். பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு அளிக்க வேண்டும் என்று அரசாணையை விட்டவர் டாக்டர் கலைஞர் என்ற ஒரு ஆண். ஞாபகத்தில் வச்சுங்க. பெண்கள் எல்லாம் வீட்டில் கீழே உட்காராதீங்க, மேடைக்கு வாங்க, கால் மேலே கால் போட்டு உட்காருங்க, பேண்ட் சட்டு போட்டு உட்காருங்கன்னு சொன்னவர் தந்தை பெரியார் என்ற ஒரு ஆண். தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. கியூபாவுடைய விடுதலைக்கு பாடுபட்டான் ஃபிடல் காஸ்ட்ரோ. ஞாபகத்தை வச்சுங்க. அவன் பாடுபட்டான், இந்த சமுதாயம் நின்றது. அண்ணல் அம்பேத்கர் பாடுபட்டார், பொறுப்போடு நடந்து கொண்டார். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக, ஒரு தாழ்த்தப்பட்ட இந்த தேசத்துடைய ஜனாதிபதியாக உட்கார முடிந்தது. ஒரு ஆண் நினைத்தால் குடும்பத்தில் மட்டுமல்ல நாட்டிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்த முடியும். எனவே நடுவர் அவர்களே, உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உங்கள் மனைவியை தயவு செய்து பார்க்காமல் தீர்ப்பை உறுதியாகவும் இறுதியாகவும் எங்கள் பக்கம் வழங்குங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக பெண்களே என்ற அணியை நிறைவு செய்ய உங்கள் மனம் கவர்ந்த கோவை தனபால் பெண்களே என்ற அணியை நிறைவு செய்ய வருகிறார். இனியவனுக்கு என்ன பிரச்சனை? பொண்டாட்டி பொறுப்பா இருக்கு சொல்றாளாமா, அதுதான் பிரச்சனையே. நீ பொறுப்பா இருந்தா எதுக்குயா வெங்காய மிளகாய் வாங்கிட்டு வர சொல்றாப்புல, காய்கறி வாங்கிட்டு வர சொல்றாப்புல? நீ பொறுப்பு இல்லை, கொஞ்ச நாள் உனக்கு பொறுப்பு வரட்டுமேனு வாங்கிட்டு வர சொல்றாப்புல, அவ்வளவுதான். அதுக்குள்ள வந்து என்னன்னு முதல்ல பொறுப்பு இருக்கா நான் கேட்கிறேன். வெங்காய மிளகாய் வாங்குறது இருக்கட்டு, முதல்ல பையன் எத்தனாவது படிக்கிறாங்கிற பொறுப்புனாலும் உங்ககிட்ட இருக்கா? பையன் ஒரே பையன் போட்டு அடிச்சுட்டு இருந்தாப்புல, பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டார், ஏயா பையனை போட்டு அடிக்கிறேன்னு. இல்லை 12வது படிக்கிறா, கணக்கில் 43 மார்க் வாங்கிட்டு வந்திருக்கிறான். மொத்தத்தில் வட்டத்துக்கும் சதுரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இவன் வாங்கிட்டு வந்திருக்கிறானே, இவன் நல்லா என்ன பண்ணுறதுன்னு அடித்தார். என் தங்கச்சி ஆனந்தி வீட்டுக்குள்ளேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்தார். அவனுக்குனால வட்டத்துக்கும் சதுரத்துக்கு வித்தியாசம் தெரியல, உனக்கு நம்ம வீட்டு பையனுக்கும் பக்கத்து வீட்டு பையனுக்கு வித்தியாசம் தெரியாமல் அடிச்சுட்டு இருக்கிறையானார். எந்த பெண்களும் ஆண்களை திட்ட மாட்டாங்க. இனியவன் நல்லவன் தான் நான் நினைக்கிறேன், ஆனால் அது பொண்டாட்டி நினைக்கணும். அப்பதான் சந்தேகம் வராது. என்னமோ திட்டுறாரு, பத்திரகாளி மாதிரி ஆடுறா, ஏன் ஆடுறான்? வேணும் இல்லை சார், வீட்டில் வேலை செய்ய முடியலன்னு ஒரு வேலைக்காரியை வச்சாப்புல என் தங்கச்சி ஆனந்தி. 20 வயசுல வேலைக்காரி வச்சாப்புல. 9 மணிக்கு எந்திரிக்கிற இனியவன் காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சிடறா சார். வேலைக்காரி கிணத்தடியில் பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறாரு, இவர் பல்லு விளக்குறதுமே கிணத்தடியில் தான் பல்லு விளக்குறாரு. பாப்பா பார்த்துட்டு சொல்லிச்சு, இது நம்ம குடும்பத்துக்கு லாய்க்கு வராது, 20 வயசு வேலைக்காரி மாற்றிட்டு 40 வயசில் மாற்றுனாரு. மறுநாள் காலையில் பார்க்குற இனியவனோட அப்பாவை கிணத்தடியில் பல்லு விளக்கிட்டு நிற்கிறாரு. தயவு செய்து சொல்கிற, எல்லா ஆம்பளைகளும் பொம்பளைகளை குற்றம் சாட்டுறது எந்த இடம் தெரியுமா? எங்கள் அம்மா மாதிரி இட்லி சுட தெரியல. பொம்பளைகளை குற்றம் சாட்டுற ஆம்பளைகளுக்கு நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன், உங்கள் அம்மா மாதிரி இட்லியும் சுட முடியாது, உங்கள் அம்மா சாப்பிட்ட மாதிரி இட்லியும் சாப்பிட முடியாது. இந்த உலகத்தில் உங்கள் அம்மா சாப்பிட்ட அளவுக்கு எந்த பொம்பளையும் சாப்பிட முடியாது. இட்லியால் நம்ம நாடு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. அற்ப பொருள், ஒரு டிஃபன் சாப்பிட்ற ஒரு பொருள் ஒரு நாட்டையே கலக்கிக்கிட்டு இருக்கு. பெண்கள் என்பது சாதாரணம் இல்லை, தியாகத்தினுடைய திருவுருவங்கள். இப்படி ஆம்பளைங்க பண்ற அத்தனை காரியத்தையுமே மறைச்சிட்டு என் புருஷன் நல்லவன், என் புருஷன் நல்லவன்னு சொல்றனால தான் இன்னும் மேடையில் ஆம்பளைங்க ஒயிட் காலரோட சுத்திட்டு திரியிறாங்க. அழகா ஒரு புதுக்கவிஞன் சொன்னா, பென்சில் என்ற கணவன்கள் செய்யும் தவறை தன்னையே அழித்து கொள்ளும் ரப்பர் மனைவிகள்னு ஒரு எழுதினான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, பென்சில் எழுதுனத பார்த்துட்டு எல்லாமே பென்சில் எவ்வளோ அழகா இருக்கு, பென்சில் எவ்வளோ அழகா எழுதி இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனால் எவ்வளவு முறை தப்பு செய்தது என்பது உங்களுக்கு தெரியாது. அதை அழித்த ரப்பருக்கு மட்டும்தான் தெரியும்.
ஒவ்வொரு ஆண்மகனும் சிங்கங்களாக வெளியே வருவீர்கள். ஆனால் உங்களிடம் எத்தனை குறைகள் இருக்கிறது என்பது உங்களை கட்டிய பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. குழந்தை பிறப்பதே தனக்காக பெற்றுக்கொள்வதில்லை பெண்கள். தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய சமுதாயத்திற்காகவும் தான் பெண்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அன்றொரு காலத்தில் கமலாவதி நாச்சியார் அரண்மனையில் ராணியாக இருந்தவர். அரண்மனை ஜோதிடர் சொல்றாரு, ஒரு நாளிகை கழித்து பிறந்தால்தான் இந்த குழந்தை அரசாலும் சிவாலயங்கள் கட்டும்னு அரண்மனை ஜோதிடர் சொல்லிடுறாரு. குழந்தை பிறப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அந்த அரண்மனைக்கே ராணியான கமலாவதி நாச்சியார் என்ன சொல்றாங்க தெரியுமா? தன்னை தலகளாக கட்டிவிடு, ஒரு நாளிகை கழித்து இறக்கிவிடு, இந்த குழந்தை பிறக்கட்டும் என்று சொல்லி தன்னை தலகீழாக தொங்க வைத்து கொண்டால் நாளிகை கழிந்து பிறந்தது. கோச்செங்கன் பிறந்தான். தமிழகத்திலே 72 சிவாலயங்களை கட்டினார் என்று சொன்னால் தன் மகன் பேறு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே மாய்த்து கொள்ளுகின்ற பெண்கள் வாழ்ந்த பூமி. இங்க வந்துட்டு வாய்ப்பு கிடைச்சுன்னு கண்டபடியா பேசுறீங்களா? நியாயமா நான் கேட்கிறேன் சார். பணம் மட்டும் முக்கியம் இல்லை. ஆம்பளைய பணம் சம்பாரிச்சு கொடுத்துட்டா குடும்பத்துல மகிழ்ச்சி வந்துருமா? குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி எங்க இருக்கு தெரியுமா? வெளிநாட்டிலே பணம் சம்பாதித்து அனுப்புகின்ற கணவனிடம் ஒரு பெண் கவிதையாக எழுதுகிறார். 2 வருடங்களுக்கு ஒரு முறை எங்களை வந்து பார்க்கிறாய், 2 வருடங்களுக்கு ஒரு முறை எங்களை வந்து பார்க்கிறாய், வருடத்தில் 22 மாதங்கள் கனவுகளோடும் 2 மாதம் கணவனோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த முறை வரும் பொழுது எங்களை விசாரித்து விட்டு செல்வதற்கு வராதே, விசாவை ரத்து செய்து விட்டு வா, நான் உங்களோடு வாழ வேண்டும் என்று ஒரு பெண் சொல்லுகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க. கணவனுக்காகவே ஆண்களுக்காகவே வாழுகின்ற இனம் பெண்ணினம். நீங்கள் இந்த செஸ் விளையாட்டு பாருங்க. செஸ் விளையாட்டுல ஒவ்வொரு விதி இருக்கும். குதிரைனா இப்படி கிராஸா போகணும், யானைனா நேரா போகணும், ராஜானா கிராஸா போகணும், இப்படி சிப்பாயினா நேருக்கு நேரா போகணும்னு ஒவ்வொரு விதி இருக்கும். ராஜாவுக்கு கூட விதி, ஆனால் ராணிக்கு மட்டும் விதி விலக்கு, எப்படி வேணாலும் போய்க்கலான்ட்டு. ஆனால் ஒவ்வொருவரும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கே காய் நகர்த்தப்படும். ராணி மட்டும்தான் ராஜாவை காப்பாற்றுவதற்காகவே தன்னுடைய நகர்வை ஏற்படுத்திக் கொள்ளுவாள். அதுதான் பெண்ணினத்தினுடைய மாண்பு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பெண் என்பவள் சாதாரணப்பட்டவளா? ராஜாவை காப்பாற்றுவதிலே எத்தனை பங்கு இருக்கிறது தெரியுமா? எத்தனை வீட்டிலே புருஷனை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். நடுவரவல்ல ஆண்கள் மேடையிலே பேசலாம், சரக்கு இருக்கிற மாதிரி நெருக்கான முறுக்கு கிடையாது. வீட்டுக்கு கொடுக்குற பொம்பளைக்கு தான் தெரியும் அந்த லட்சணம். நான் மேடையில் அழகா பேசுவேன். வீட்டு வேலை யாரு பார்ப்பாங்கன்னா என் வீட்டுக்காரி தான் பார்ப்பா. நடுவர் கூப்பிட்டு உடனே ஊருக்கு பைய தூக்கிட்டு பொட்டணம் தூக்கிட்டு நான் ஒடியாந்துருவேன். ஏன் ஒடியாரம் தெரியுமா? அன்னைக்கு நாட்டை காக்கறக்கு ஜான்சி ராணி இருந்த மாதிரி என் வீட்டை காக்கறக்கு என் பொண்டாட்டி அங்க வீட்டில் தைரியமா இருக்கிறாங்கிற நம்பிக்கையில தான் நான் பைய தூக்கிட்டு ஒடியாரேன். இந்த வருஷம் முழுதுமே உனக்கு சாப்பாடு நல்லா கிடைக்கும்யா. நடுவர் அவர்களை, நான் உண்மையையும் பேசுகிறேன், பெண்மையையும் பேசுகிறேன் சார். புருஷனுக்காக எல்லாத்தையும் இழப்பான். தங்கச்சி சொன்னாப்புல மானத்தை இழக்கிறோம், வெக்கத்தை இழக்கிறோம், சூட்டை இழக்கிறோம், சொரணை இழக்கிறோம். நான் ஒண்ணு பணிவா கேட்கறேன் தங்கச்சி, இதெல்லாம் இருந்தா தாயா நீங்க இழக்கிறக்கு? இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தா தானே இழக்கிறக்கு? அடிப்படையிலேயே கை வச்சிட்டியா ஐயா? எந்த ஆம்பளை கிட்ட இருக்குது? பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொல்றான், சரோஜா சரோஜா நான் உனக்கு ஒண்ணுமே செய்யல, உனக்கு நான் வசந்த மாளிகை கட்டவா இல்ல தாஜ்மஹால் கட்டவான்னு. அந்த வீட்டக்கா சொல்லுது, முதல்ல இறங்கி கிடக்கிற வேட்டி ஒழுங்கா கட்டுடா. பாதி வேட்டி கீழே கிடக்குது, மீதி வேட்டி அண்டர்வாரோட சிக்கிட்டு இருக்குது. நீ வந்து எனக்கு வசந்த மாளிகை கட்டுறியாங்குது. எங்க இருக்குது உங்ககிட்ட? இருந்தா தானே இழக்கிறதுக்கு நான் கேட்கிறேன். எல்லாம் குடிச்சிடுறீங்க, எல்லா பிஸ்னஸ் லாஸ் எல்லாம். நான் கேட்குறேன், குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னா முதல்ல கழட்டுறது பெண்ணோட மூக்குத்தியா இருக்கும். பிஸ்னஸ் லாஸ்னா முதல்ல கழட்டுறது பொம்பளையோட வளையலா இருக்கும். புருஷனுக்கு உடம்பு சரியில்லை முதல்ல கழட்டுறது பொம்பளையோட தாலியா இருக்கும். மனசாட்சியோட தொட்டு பாருங்க, அத்தனையும் கழட்டி கொடுத்துருவா. ஒரு கணவனுக்கு சக்தியை கொடுப்பதும் பலத்தை கொடுப்பதும் வாழ்க்கையை நிம்மதியை கொடுப்பதும் மனைவிதானே. பெண்களை பற்றி நான் உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, மனதார சொல்லுகிறேன். குடும்பத்தில் அத்தனை பேரும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட வேண்டும் என்று நினைப்பவள் பெண். மிச்சம் வைக்காமல் சாப்பிட வேண்டும் என்று நினைப்பவள் மட்டுமல்ல பெண், மிச்சம் இருந்தால்தான் சாப்பிடுவளும் பெண். சாப்பிடுவதற்கு சமைப்பதற்கு சமையல்காரியாக, நீ போட்ட துணிமைகளை துவைப்பதற்கு வேலைக்காரியாக, நீ வைத்திருக்கிற வீட்டு வேலைகளை செய்கின்ற தோட்டக்காரியாக, ஒவ்வொரு அவதாரமாக எடுக்கின்ற தாரத்தை தயவு செய்து பெண்ணினத்தை
குறை சொல்லாதீர்கள். ஆண்கள் பொறுப்பாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பெண்கள் சகிப்போடு வாழ்வதால் தான் இன்னும் இந்த பூமி தாங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் அதற்கு மேல் சொல்லுகிறேன், பூமியும் ஒரு பெண்ணாக இருப்பதால் தான் உங்களை போன்ற ஆண்களை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணும்னா, வீட்டில் 2 பேரும் எதிரெதிராக இருக்கணும். கணவன் கஞ்சப்பயலாக இருந்தால் மனைவி கொஞ்சம் செலவாளியாக இருக்கணும். கணவன் செலவழிக்கிற ஆளாக இருந்தால் மனைவி கஞ்சத்தனமாக இருக்கணும். கணவன் அழகாக இருந்தால் மனைவி கொஞ்சம் அசிங்கமாக இருக்கணும். 2 பேரும் அழகாக இருந்தால் பெரிய பிரச்சனை உண்டாகும். நீ அழகா நான் அழகான்ட்டு. 2 பேருமே ரொம்ப செலவாளியாக இருந்தால் குடும்பம் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். 2 பேருமே கஞ்சத்தனமாக இருந்தால் வீட்டில் ஒரு நல்லது நடக்காது, சந்தோஷம் நடக்காது. ஒருத்தர் இப்படி இருந்தால் இன்னொருத்தர் அப்படி இருக்கணும். ஒருத்தர் கோவக்காரராக இருந்தால் இன்னொருத்தர் கண்ட்ரோலாக இருக்கணும். மனைவி கோவக்காரியாக இருந்தால் கணவன் கண்ட்ரோலாக இருக்கிறதுல தப்பே இல்லை. புருஷன் கோவக்காரனாக இருந்தால் மனைவி ஆஃப் ஆகிருக்கணும். இப்படி இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்கும். கால் நடந்து போகிறப்ப ஒரு கால் எடுத்து வைக்கிறப்ப இன்னொரு கால் சும்மா தான் இருக்கணும். அப்போ தான் நடந்து போக முடியும். 2 காலையும் சேர்த்து இப்படி தவிக்கிட்டே போனோம்னா தவளை மாதிரி தான் போக முடியும். கணவன் ஒரு அடி முன்னால் வைக்கும்போது மனைவி பேசாமல் இருக்கணும். மனைவி கொஞ்சம் கோபமாக இருக்கிறப்ப கணவன் அமைதியாக இருக்கணும். எப்படி நடை நன்றாக இருக்கணும்னா, ஒரு கால் முன்னாடி இருக்கும்போது இன்னொரு கால் பின்னாடி தாங்கி நிற்கிறதோ அது மாதிரி தான் வாழ்க்கை இருக்கணும். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு குடும்பத்தின் மகிழ்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது. 2 செய்தியில் நான் தீர்ப்பு சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு பாருங்கள், பெண்கள் பூரா பாருங்கள் எப்பயுமே எதிர்மறையாக தான் சிந்திப்பாங்க. ஒருத்தன் ஊருக்கு போகிறான், மகன் ஊருக்கு போகிறான், அம்மா போய்ட்டுறம்மா. அப்பா என்ன சொல்லுவார், டேய் இந்தரா போய் ஊருக்கு போனோன்னே எனக்கு ஃபோன் பண்ணுறான் பாரு. அம்மா என்ன சொல்லும் தெரியுமா, பத்திரமா போப்பா, வழியில் வெறும் ஆக்சிடெண்ட்டாக நடக்குது. அவன் ஓட்டுறப்பே அவன் என்ன நினைப்பேன், அம்மா போகிறப்பே சொன்னுச்சே ஆக்சிடெண்ட். அவனுக்கு பார்க்குறது பூரா விபத்து மாதிரியே தெரியும். ஒருத்தன் மரக்கிளையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான்னா பெத்த தாய் என்ன சொல்லுவா தெரியுமா, உளுந்துடாதரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவான், கிளைய நல்லா பிடிச்சிக்கடாம்பார், அதுதான் தகப்பேன். ஆனால் தாய் என்ன சொல்லுவா, உளுந்துராதராம்பா. உளுந்துராதரான்னு சொல்கிறப்பே அவனுக்கு என்ன வரும்னா உழுகுற மாதிரியே ஒரு கற்பனை வந்துடும். அதுலேயே பயந்து கிளைய விட்டுருவான். வீட்டில் யாராவது கோயிலில் பிள்ளைகளுக்கு மொட்டை அடிப்பாங்க. ஆம்பளை என்ன சொல்லுவான் தெரியுமா, தம்பி நல்லா அடியப்பா, நீ கெட்டிக்கார ஆளுன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு நீ அடித்து முடியே உனக்கு 2 மடங்கு காசு கொடுக்குறேன்ப்பா. அவர் சந்தோஷமாக அடிச்சுக்கிட்டு இருப்பார். பொம்பளை பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன சொல்லுவா தெரியுமா, காயம்படாமல் அடிப்பா அப்படின்னு சொல்கிறப்பே ஒரு கோடு வந்துடும். என்னப்பா இப்படி கோடு போட்ட, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் வாண்ட தலையை கொடுத்துருக்கவே மாட்டேன். மொட்டை அடித்து பார்த்தா வரி குதிரை மாதிரி 30 கோடு. நல்லா அடிப்பான்னு அவங்க அப்பா பாசிட்டிவாக சிந்திக்கிறாரு. ஆனால் பெண்கள் எப்பயுமே எதிர்மறையாக தான் சிந்திப்பாங்க. இது அவங்களுடைய இயல்பு, பாசம். அதிக பாசமாக இருக்கிறவங்க எதிர்மறையாக தான் சிந்திப்பாங்க அப்படின்னு யார் இவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம், பெண்கள் எல்லாத்தையும் எளிமையாக சொல்லி கொடுத்துருவாங்க. நான் 1-2 படிக்கிறப்ப, 1ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எங்கள் அப்பா எனக்கு 1-2 எப்படி சொல்லி கொடுத்தாரு தெரியுமா, உட்காரா சொல்லு 1 2 அப்படின்னு. எனக்கு 1 வந்துருச்சு, 2 வந்துருச்சு. அப்பா 3 வா 1பா, என்ன 3ங்கிறேன் 1 அப்படின்ட்டு ஓங்கி குத்தி எனக்கு அந்த 10 வரைக்கும் சொல்கிறதுக்குள்ளே போதும்னு போயிடுச்சு. ஆனால் எங்கள் அம்மா ஒரு பாட்டில் சொல்லி கொடுத்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு ஞாபகத்தில் இருக்குது. 1 எலுமிச்சங்கண்ணு, 2 ரோஜாப்பு செண்டு, 3 முருங்கப்பட்ட தோல், 4 நாய்க்குட்டி வால், 5 அவரக்காய் பிஞ்சு, 6 ஆனை மேலே யாரு, 7 ஏணி மேலே ஏறு, 8 தட்டு நிறைய லட்டு, 9 தண்ணி வந்து ரொம்புது, 10 உன் கையில் உன் வாயை பொத்து. அப்படி 1ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எங்கள் அம்மா எளிமையாக சொன்ன 1 எலுமிச்சங்கண்ணுங்கிற பாட்டு இன்னும் என் மனசில் நிற்கிது. எளிமையாக சொல்லிடுவாங்க பெண்கள். ஒரு பெண் நினைத்தால் எளிமையாக ஒரு விஷயத்தை அழகாக சொல்லிட முடியும். ஒரு பெண் நினைத்தால் மிகப்பெரிய சாதனைகளை கூட செய்ய முடியும். உதாரணத்துக்கு
நாகப்பட்டினத்தில் ஒரு ஸ்கூல் பஸ்ஸு ஆற்றுல கவுந்துருச்சு. கவுந்து 11 குழந்தைகளை 23 வயது நிரம்பிய ஒரு ஆசிரியை, அந்த ஆசிரியை வந்து சாந்தி என்ற ஆசிரியை, 23 வயது ஆசிரியை 10 குழந்தைகளையும் மூழ்கி மூழ்கி போய் காப்பாற்றிட்டு 11ஆவது குழந்தையை காப்பாற்றும் போது தானும் மூழ்கி இறந்து போனாள். 10 குழந்தைகளை பெற்று கொடுத்து விட்டு திருமணம் முடிக்காத ஒரு பெண் இறந்து போனாள். அவள் தான் நாகை சாந்தி. அதை பார்த்துட்டு கவிஞர் வாலி ஒரு கவிதை எழுதினார். எல்லோரும் மூழ்காமல் இருந்து தான் குழந்தை பெறுவார்கள், நீ மூழ்கி 10 குழந்தைகளை பெற்று கொடுத்தாயே என் தாயேன்னார். யார்? கவிஞர் வாலி. ஒரு பெண்ணுக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பும் சகிப்புத்தன்மையும் ஒரு பெண்ணுக்கு தான் இருக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயத்தை கூட எவ்வளோ ஈஸியாக சாதிச்சிருவாங்க. ரவை வாங்கி ஒரு வாரம் 10 நாள் ஆனோன்னே உள்ள ரவையில் பூரா புழு வச்சிடும். உடனே என்ன செய்வாங்க தெரியுமா? பொம்பளைய ரவையில் இருக்கிற புழு ஒன்றொன்னா பொறுக்க மாட்டாங்க. மொட்டை மாடியில் போய் வெயில் படுற நேரத்தில் ஒரு நியூஸ் பேப்பரை விரித்து ரவையை கொட்டி அப்படி கிளறி விடுவாங்க. புழு பூரா செத்துடும். பொம்பளைகளுக்கு தெரியுது, ரவையை தின்கின்ற புழுக்களை கொல்வதற்கு கூட சூரியன் வர வேண்டும்னு பொம்பளைகளுக்கு தெரியுது. இந்த நாட்டை அரித்து கொண்டிருக்கக்கூடிய புழுக்களையும் கொல்வதற்கு நாளைக்கு சூரியன் வந்தால்தான் இந்த நாட்டை தின்று கொண்டிருக்கக்கூடிய புழுக்கள் சாகும்யா. ஒரு ரவையை வச்சு எவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரு பெண் கற்றுக் கொடுக்குறா. ஆண்கள் மிகப்பெரிய சாதனையாளர்கள். பொறுப்பினால் இந்த சமுதாயத்தை நிலைநிறுத்தி கொண்டிருப்பார்கள். சமுதாய மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் ஆண்கள். பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், பெரிய மதத்தை உருவாக்கியவர்கள், பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் ஆண்கள் தான். ஒத்துக்கிறோம். குடும்பத்தின் மகிழ்ச்சியை இன்னைக்கு யார் தீர்மானிச்சுக்கிட்டு இருக்குது? ஒரே ஒரு செய்தி சொன்னால் போதும். ஒரே ஒரு செய்தி. ஒரு பெண் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு எப்படி காரணமாக இருக்கிறாள்? ஒரு பெண் செய்யக்கூடிய தியாகம். அதனால தான் குழந்தை வளர்ப்பு கூட பெண்களுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பெண் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு போகிறா. இருக்கிறதுலையே நல்ல பட்டு புடவை, மேட்சாக ஜாக்கெட் போட்டுக்கிட்டு, இருக்கிறதுலே நல்ல வாசனை திரவியம்லாம் போட்டு, பொட்டு வச்சு பூ வச்சு எல்லா மேக்கப்பும் போட்டுக்கிட்டு கை குழந்தையோட ஒரு கல்யாணத்துக்கு போகுது அந்த பெண்ணு. அந்த குழந்த அந்த பிள்ளையை தூக்கிட்டு போகிறப்ப புரிச்சுன்னு போட்டான். ராத்திரி பூரா குடித்த பால் கீழெலாம் மஞ்சளாக ப்ளூ கலர் சேலையில் அப்படியே இங்கே ஒட்டிக்கிச்சு. எப்படி இருக்கான்? கல்யாணத்தில் போய் இந்த சீலையை எல்லாத்துக்கிட்டையும் காட்டலாம்னு நினச்சோமே, டார்க்கு ப்ளூவில் இப்படி மஞ்சளாக போயிட்டானே அப்படின்ட்டு பையிலிருந்து அழுக்கு துணி 10 துணி எடுத்திருக்கா, கொண்டு வந்திருக்காயா. அம்புட்டையும் தொடச்சிட்டு ஒரு ஈரத்துணி எடுத்துட்டு அந்த குழந்தையினுடைய அசிங்கத்தை பூரா தொடச்சிட்டு அந்த அசிங்கம் பண்ண குழந்தைக்கு திரும்ப 2 முத்தம் கொடுத்தாவார். அதுதான் பெற்ற தாயினுடைய மிகப்பெரிய பாசம். தன்னை அசிங்கப்படுத்தியது அந்த குழந்தை என்று தெரிந்தும் அந்த அசிங்கத்துக்காக எந்த தாயும் தான் பெற்ற குழந்தையை தூக்கி எறிந்ததாக வரலாறு இல்லை. அந்த குழந்தையை மீண்டும் முத்தம் கொடுத்து அணைத்து கொண்டிருப்பவள் தாய். அதனால தான் ஒரு பெண்ணை மரத்துக்கும் பூமிக்கும் ஒப்பிட்டார்கள். வெட்டினால் விறகாவோம், புதைத்தால் உரமாவோம். வெட்டினால் விறகாவோம், புதைத்தால் உரமாவோம். அடித்தால் கனி தருவோம், உதைத்தாலும் அடித்தாலும் கனி தருவோம். புதைத்தாலும் நாங்கள் உரமாவோம். இறுதியில் நீங்கள் பயணம் செய்யும் போது கூட உங்களுக்கு கூடாவோம், எரிப்பதற்கு கூட விறகாவோம். வாழ்க்கையின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை மரங்களாகிய நாங்கள் எப்படி உங்களோடு இருக்கிறோமோ அதுபோல ஒரு குடும்பத்தில் குழந்தைகளிலிருந்து முதியோர் வரை மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பவர்கள் ஆண்களை விட பெண்களின் சகிப்புத்தன்மைதான் ஒரு குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது என்று சொல்லி இந்த ஆங்கில புத்தாண்டில் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.